ஆதியே துணை. அரியானை அறிய வைத்து அந்தனாயனை விரட்டி பிறப்பித்தாரும் யானை தெரிய வைத்து திரளிருளைதி தெரிந்த தேசிகேந்திரா பெரியானை பெரியான் என்று என யோங்கி பேசித்த பிறவா பேரே சரியான சரிநிலையில் எனகேரென்றேற்றி வைத்த சாலை வாழ்வே அஞ்ஞான கிழங்கு களைந்தெடுத்து உபனிடத மலைவும் நாவோய் மெய்ஞான செயதேர்ந்து நாத்தளும் பங்கேறி விளைகின்ற வாக்கால் பொய்ஞான புலையர் தமை வாட்டிடுமை சவுக்க என வலுனா வீந்து அஞ்ஞான்றுந்தலும்படி நீ அளித்தமையே பதிலுமக்கன் செய்வேன் அத்தா. மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத ஊனுறக்கமற்ற எங்கள் குலதெய்வம் பிரம்ம பிரகாச மேவழிச்சாலை ஆண்டவர்களுடைய திருவடி கமலங்களை போற்றி வணங்கி அவரிடத்தில் உத்தரவு கேட்டு இந்த முத்தி பேருரையை தொடங்குகிறோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? சத்திய தலையுக ஆண்டு, மேவழி சத்திய தலையுக ஆண்டு 126வது ஆண்டு. இன்னைக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். இன்று நம் தெய்வம் அவர்கள் 1900வது ஆண்டு அவர்களுடைய குருபிரானவர்களை சந்தித்த நாள் இன்னைக்கு. அன்னையிலிருந்து கலியுகம் முடிந்தது. அன்னையிலிருந்து கலியுகம் முடிந்தது. என்ன யுகம் பிறக்குது? சத்திய யுகம் பிறக்குது. இனி நமக்கு கலியுகம் கிடையாது. மெய்வழி மக்களுக்கு கலியுகம் கிடையாது. நமக்கு என்ன யுகம்னா சத்தியுகம் தான். ஏன் அப்படி சத்தியுகம் நமக்கு மட்டும் எப்படி அப்படின்னா, சத்தியமே ஒரு தூரம் தாங்கி வந்தது. அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க இந்த பூமி நம்ம மெய்வழி சாலையா எது அப்படின்னா, அந்த ஏகநாயகமாகிய பிரம்மம் அண்ட சராசரத்தையும் படைத்த அந்த பிரம்ம பிரகாச அந்த மெய்ப்பொருளே, அந்த சத்தியமே ஒரு நீதி தேகம் தாங்கி மனித தூரம் தாங்கி நமக்காக இந்த பூமிக்கு வந்தாங்க. வந்து இந்த மெய்வழிச்சாலையின் புன்னரங்க தேவாலயத்தை இந்த பூமியில் நிலைநாட்டி அங்கே ஒரு மெய்க்கல்வி கலாச்சாரையை உண்டாக்குனாங்க. இந்த மெய்க்கல்வி கலாச்சாரம் எதுக்கு அப்படின்னா அந்த நித்திய யுகத்துக்கு வித்து எடுக்கிறதுக்கு வந்தாங்க. இன்னும் அதாவது கலியுகம் முடிந்தது. அவங்க ஒரு ஊரை உண்டாக்கிட்டாங்க, இந்த மெய்நகரத்தை உண்டாக்கிட்டாங்க. அங்கே இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கு உண்டான வித்து எடுக்க வந்தாங்க. அதுக்கு உண்டான ஒரு ப்ராசஸ் தான் மெய்வழிச்சாலை. அது எப்படி அப்படின்னா, அது என்ன ப்ராசஸ்? மெய்வழிச்சாலைங்கிறது ஒரு ஊர் இல்லை. அதாவது நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்களா, ஒரு குடிசை வீடு, ஒரு மணல் போட்டிருக்காங்க, அங்கே ஒரு மயில்கள்லாம் இருக்கும், போனால் நல்லா சந்தோஷமாக ரொம்ப ரம்மியமாக அமைதியாக இருக்கும். அது அல்ல மெய்வழிச்சாலை. மெய்வழிச்சாலைன்னு தெய்வம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்க சொல்கிறாங்க, என்றும் பொய்யகத்துறைந்துள்ள மனதை, என்றும் பொய்யகத்துறைந்துள்ள மனதை. நம்ம யார் அப்படின்னா சொன்னாங்க அக்கா, அந்த
வாக்கியத்தில் குறிப்பிடும்போது, மனிதன் நித்தியமானவன், மனிதன் சாக முடியாது, இறைவன் மனிதனை சாக படைக்கவில்லை, இறைவன் மனிதனை சாக விடமாட்டான். எப்படி சொல்கிறாங்க? ஏன் விடமாட்டான்? ஏங்க இத்தனை கோடி ஜீவராசி, 84,100,000 ஜீவராசிகள் இருக்குது, அதெல்லாம் செத்து போச்சுன்னா ஒன்றுமே இல்லை. மனிதனுக்கு மட்டும் ஏன் இந்த ஒரு வாக்கியத்தில், அந்த தெய்வ வாக்கியத்தை குறிப்பிடும்போது, இந்த உலகம் ஒரு பயங்கரமான ஒரு துக்ககரமான ஒரு உலகம். ஏன் தெய்வம் அப்படி ஒரு அதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா, நித்திய நரகத்துக்கும் இங்கேருந்து தான் போகணும், நித்திய சொர்க்கத்துக்கும் இங்கேருந்து தான் போகணும். நித்திய சொர்க்கத்தை போகிறதுக்கு தவறிட்டோம் அப்படின்னா எக்கோடி காலத்துக்கும் உண்டான அழியாத மகா துக்கமான துயரமான கொடிய கொடூர அந்த நரகமாகிய நித்திய வாழ்க்கையானது லபித்துவிடும். அன்றிலிருந்து இவனுக்கு நித்தியமான நரக வாழ்க்கை. அதிலிருந்து ஒரு நாளா, இல்லை ஒரு 100 நாள், 100 வருஷம், 1000 வருஷம், இல்லை ஒரு 10,000 வருஷம் கிடையாது. எக்கோடி கால நித்திய அந்த கொடூரமான கொடிய வாழ்க்கையை நம்ம அனுபவிப்போம். ஏங்க இப்பேற்பட்ட வாழ்க்கை? நான் கேட்டேனா, எதுக்கு நமக்கு மட்டும் இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும், எதுக்கு இந்த மனுஷ பிறப்பை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம தான் கேட்டு வாங்கிட்டு வந்தோம். நம்ம தான் கேட்டு வாங்கிட்டு வந்தோம். எந்த ஜீவராசிகளா 84,100,000 ஜீவராசிகளும் வானவர்கள் முதற்கொண்டு எங்களால் முடியாது என்று கைவிடப்பட்ட 7 அமானிதமாகிய காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருஷன், சுத்தமாய என்னும் 7 அமானிதத்தை இறைவனிடத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் இருந்து கையேந்தி இந்த மனித தோளம் தாங்கி வந்தோம். சும்மாலாம் கொடுக்கல இறைவன். இந்த வாங்க வாங்க இந்தாங்க வச்சுக்க மனுஷ அப்படி கொடுக்கல. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற நினைவு தான் இறைவனுக்குள்ளேயே இருக்குது. இறைவன் இருந்து தான் நமக்குள்ளே நினைவு வந்தது. ஏன் அப்படின்னா, மனிதன் என்னுடைய ரகசிய பெட்டகம் அப்படின்னாங்க. நமக்குள்ளே என்னென்னலாம் எண்ணங்கள் இருக்கோ அது பிரம்மாண்டமானது இறைவன். மனு என்னுடைய பிரதிநிதி அப்படிங்கிறாங்க. இப்போ அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நான் இறைவன் நம்ம தான் கேட்டு வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன். நம்மளை எடுத்துக்கோமே, என்கிட்ட ஒரு 1,00,000 ரூபா பணம் இருக்குது. இப்போ ரோட்டில் ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கான். வா இந்தாப்பா 10,000 வச்சுக்கன்னு கொடுப்போனா? கொடுக்க மாட்டேன் இல்லையா? அதே ஒருத்தவர், எப்போ நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு இதை திரும்ப கொடுத்துருவேன், இதுக்குண்டான சாட்சி, இதுக்குண்டான அந்த அத்தாட்சியெல்லாம் இருக்குது, வட்டி முதலியமாக நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், இல்லைன்னா நான் லைஃப் ரன் பண்ண முடியாது அப்படின்னு கெஞ்சி கேட்குறான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்குண்டான ஒரு சாட்சியை வச்சு, எப்பா கொடுக்கலன்னா போலீஸ் வருவான், அப்புறம் இதெல்லாம் நீ சந்திக்கிற மாதிரி இருக்கும், அப்போ நாளைக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, தவற நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? எச்சரிக்கை கொடுத்து தானே பணம் கொடுப்போம். இது நமக்குள்ளே இருக்குதா இல்லையா? இந்த எண்ணம் நம்ம எல்லாத்துக்குள்ளே இருக்குது. அப்போது மனிதனை வானெலாம் சிறப்போனாகி வருகுவேன் என வாக்கிந்து, வானெலாம் சிறப்போனாகி வருகுவேன் என வாக்கிந்து, தானெழு கடனும் வாங்கி தரைதனில் நரநாமந்தோன், ஈன நன்றி கெட்டோனாகி, ஈன நன்றி கெட்டோனாகி இருங்கடன் வலுப்பாவத்தால் வீண் புகைத்தலையாய்ப் போக, வீண் புகைத்தலையாய்ப் போக இருக்கின்ற தோற்றம் வந்தோ அப்படிங்கிறாங்க தெய்வம் அவர்கள். வானெல்லாம் சிறப்போனாகி வருகுவேன் என வாக்கிந்து, அவங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வாக்கு கொடுத்து, இதற்கு நான் தான் இதுக்கு முழு யோக்கியதையும் தகுதியும் உடையவனன், திரும்ப நான் இந்த 7 அமனிதத்துக்கடனை நான்
உங்களுக்கு கட்டுவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து இந்த மனித தேகத்தை நாம் பெற்று வந்தோம். அது மட்டுமா, இந்த உலகத்தில் அனுபவிக்கிறத வச்சு நம்ம பார்த்தோம்னா பஞ்சபூதங்களையும் நவலோகங்களையும் நவரத்தினங்களையும் அறுசுவைகளையும் சப்தாதி சப்தங்களையும் இல்லையா, உணர்வுகளையும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது இத்தனை கோடி ஜீவராசிகளில் மனிதன் மட்டும்தான். ஒரு மாடால் அனுபவிக்க முடியுமா? ஒரு சிங்கத்தால் அனுபவிக்க முடியுமா? ஒரு உதாரணத்துக்கு தெய்வம் சொல்கிறாங்க, ஏன்னா ஒரு இத்தனோன்னு ஒரு இரும்பு துண்டை எடுத்து விலை மதிப்புடைய ஒரு வாட்சை மாற்றிட்டானே இவன். அப்போ இவனுக்குள்ளே கொடுக்கப்பட்ட அறிவு எப்பேற்பட்ட அறிவாக இருக்கும்? இது எதுக்காக கொடுக்கப்பட்டது? இந்த இப்போ வாக்கியத்தில் அதான் வந்து சாப்பாட்டுக்கும் உலக வாழ்க்கைக்குமா? அப்போனா யானைக்கு தானே அறிவு கொடுத்துருக்கணும், அதுக்கு தானே பெரிய வயிறு. அப்போ இப்பேற்பட்ட அறிவு மாணிக்கத்தை இறைவன் மனிதனுக்கு ஏன் கொடுத்தான்? பிறந்தோம், ஆடு மாடு மாதிரி 2-4-5 பிள்ளைக்குட்டியை பெற்றோம், செத்து போகிறதுக்கா? மனிதனை இறைவன் சாக விடமாட்டான். மனிதனை இறைவன் ஏன் அப்படின்னா இவன் தான் கேட்டு வாங்கிட்டு வந்தது. வானெல்லாம் சிறப்போனாகி வருகவேன் என வாக்கியது. அப்பேற்பட்ட அந்த மேலாம்பரமாகிய அந்த அறிவு பெட்டகத்தை தெய்வம் சொல்கிறாங்க, என்ன ஒரு அணுகுண்டு கண்டுபிடிக்கிறானே, அது அறிவா அழிவாடா? பார்த்தீங்கன்னா அவன் அந்த சயின்டிஸ்ட்டு பெரிய டாப்பில் உலகமே பாராட்டுது, உலகம் பூரா பாராட்டுது ஒரு அணுகுண்டை கண்டுபிடிச்சதுக்கு. அந்த அணுகுண்டு கண்டுபிடிச்சது அழிவுக்கா ஆக்கத்துக்கா? அழிவுக்கு தான். அப்போ அவன் கண்டுபிடிக்கும் போது இந்த பாம்பு வெடிச்சதுன்னா கிட்டத்தட்ட 1,00,000 பேர் செத்து போயிடுவாங்க அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சு கால்குலேட் பண்ணி தானே கண்டுபிடிக்கிறான். அப்போ என்ன ஒரு கொடூரமான அந்த ஒரு வெறி. அப்போ அறிவை கொண்டு ஒரு செயல் நடக்குதுன்னா அது ரட்சிக்கக்கூடியதாக இருக்குங்கிறாங்க தெய்வம். ஒரு உயிர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாகவும் ரட்சிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவை நீ எதுக்கு உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்க? அதுவே பெரிய சாபமாக, இறைவனுடைய சாபம் என் தலையில் ஏறி நிற்கிது. அதனால தான் இந்த உலகம் அழியப் போகுது, நாம் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறோம். இவனுக்கு கொடுத்த அந்த அறிவு பெட்டகத்தை கொண்டு நித்திய வாழ்க்கைக்கு அனுபவிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தாமல் இந்த உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்கான், நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தான் வந்த மெஞ்ஞான பாரவான்கள் எல்லாம் இந்த உலகத்தை, இந்த பிச்சுலகம், இதை நீங்கள் அழித்து அந்த புது உலகத்தையும் அந்த நித்திய திருமணியும் கொடுங்கன்னு அத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் காத்துக்கிட்டு இல்லை, வந்த மெஞ்ஞான பாரவான்கள் அத்தனை பேரும், ஒவ்வொரு மூர்த்திகளும் முனிவர்களும் ரிஷிகளும் அத்தனை மெஞ்ஞான பாரவான்களும் அங்கங்கே அந்த ஜீவ சமாதியில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம் தெய்வம் அவர்களை எதிர்பார்த்து அந்த நீதி தீர்ப்பு நாளை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நாள் நெருங்கிருச்சு அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா எல்லா விதமான அடையாளங்கள்லாம் பார்க்கும்போது, எல்லா வேதங்களையும் எடுத்து பார்க்கும்போது அந்த இறுதி நாளானது நெருங்கிருச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அப்போ மெய்வெளியினுடைய செயல்பாடு இன்றைக்கி என்ன அங்கே செயல் நடந்துக்கிட்டு இருக்குது? தெய்வம் அவர்கள் எதுக்காக இந்த மெய்க்கல்வி கலாச்சாலையை உண்டாக்குனாங்க அப்படின்னா, என்றும் பொய்யகத்துறைந்துள்ள இந்த மனதை இன்றைக்கி 1,00,000 ரூபா காணா போச்சுன்னா நமக்கு பதற நமக்கு அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்குது. அதே விஷயத்தை அதே இடத்துல ஒரு நாள் வணக்கம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு கவலைப்பட்டுருக்கோமா என்றைக்காவது? நினச்சி பாருங்கள். இந்த 1,00,000 ரூபாங்கிறது உடலுக்கா உயிருக்கா? உடலுக்கு. ஒரு நாள் வணக்கங்கிறது உயிருக்கு உண்டானது. அப்போ அந்த உயிருக்கு உண்டான அந்த செல்வத்தை நம்ம அசால்ட்டாக நினைக்கிறோம். உடலுக்கு உண்டான அழிஞ்சு போகிறவருக்கு உண்டான அந்த செல்வத்தை நம்ம மேன்மையாக பெருசாக நினைக்கிறோம். தெய்வம் அழகாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? என்றும் பொய்யகத்துறை உறைந்துள்ள மனதை. உறைஞ்சிருக்கான், அதில் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஐயோ இன்னைக்கு இந்த கொஷின் இல்லைன்னா நம்ம லைஃப் என்ன ஆகும், பார்க்குறவன் நம்மளை என்ன நினைப்பான், நம்மளுடைய அந்தஸ்து என்ன ஆகும் இல்லையா? இவனுடைய கவலை பயம் எல்லாமே. அவன் கார் வச்சுருக்கான், நம்மளும் காரில் போனால் தான் ஒரு மரியாதையாக இருக்கும். அவன் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கான், நம்மளும் நல்ல ட்ரெஸ் போடணும்னு மரியாதை இருக்காது. இப்போ என்றும் பொய்யகத்துறைந்துள்ள மனதை
இது என்ன பண்ணுறாங்க அங்கே மெய்க்கல்வி கலாச்சாலையில் என்ன நடக்குது அப்படின்னா, மெல்ல மெல்ல மெய் அறிவு உதயம் காட்டி காட்டி, இதில் இல்லை முகத்து கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்துக்கண்ணனை யாரென்று அறிந்திலர். அகத்துக்கண்ணனை அறிந்து அன்பு கொண்டிடில் இந்த ஜெகத்து எமன் பலரை வெல்லுவார். அப்ப என்றும் பொய்யகத்துறைந்துள்ள மனதை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி. அப்போ தெய்வம் இன்னைக்கு வாக்கியம் படித்தோம், மான்மியம் படித்தோம். என்ன அது சொல்லுது? மெய் அறிவு உதயம் காட்டி காட்டி, இல்லையா? அதுக்கு தான் நம்ம வேதங்களை படிக்கிறோம். இந்த அண்ணா சொன்னாங்க, நம்ம கூடி சங்கம் தேட தேட கோது அறிந்திடும். என்ன கோது? தான் அழுக்கு இருக்குது, நம்ம குளிச்சுட்டு வந்தோம். கோதுங்கிறது அழுக்கு இல்லையா? குளிச்சிட்டோம்ல, அப்புறம் என்ன கோது இருக்கு? அதான் குளிச்சுட்டு வந்தோம், அப்புறம் என்ன அழுக்கு? நினைவுல ஒரு அழுக்கு இருக்கு. எவ்வாறு இந்த உடல்ல அழுக்கு இருக்குதோ, அது தண்ணியை ஊற்றி சோப்பு போட்டு நல்லா குளிச்சுட்டு சுத்தமாகறோமோ, அதே மாதிரி நினைவுங்கிற உடலுக்கு அழுக்கு பிடிக்குது. என்ன அழுக்கு பிடிக்குது? இந்த பொய்யுலக தேட்டினுடைய அழுக்கு பிடிக்குது. அது மெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி என்ன அது அடை பிடிச்சி போய் மெய் உலக இச்சையே தெரியாமல் போயிடும். கோதுங்கிறாங்க, பிடிச்சி அப்படியே அப்பி போய் கிடக்கிற அழுக்கு இல்லையா? எவ்வாறு நம்ம ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறோம்ல, நம்ம வெளியில் இருக்காங்க, அந்த அழுக்கு சட்டையும் அப்படியே குளிக்காமல் பார்த்தா கன்றாவதியாக இருக்கான். எப்படி இருப்பான்? பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அவன் அழுக்கு பிடிச்ச ஃபேண்ட்டும் சட்டையும் முகத்தில் அப்படியே அந்த அழுக்கு பிடிச்சி போய் அந்த முடியெல்லாம் அப்படியே பரட்டு போய் எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்க்குறக்கு. அவனை கட்டி பிடிச்சி அனுசு தழுவுமோ? நம்ம தழுவ மாட்டோம் இல்லையா? பக்கத்துலேயே போக மாட்டோம்ல, தூரத்துலேருந்து தான் அவனுக்கு 10 காசு போடுறதான் போடுவோம் இல்லையா? நாமும் அப்படித்தான். நம்மளை ஒரு மெய்ஞான பாரவான்கள் நம்மளை பார்க்கும் போது அப்படித்தான் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு கேவலமான அசுத்தமான கோது நிறைந்த அந்த நம்மளையும் அந்த பரிசுத்தமான அந்த பெருமான், அந்த பிரம்ம பிரகாச அந்த பரம்பொருளானது ஒரு மனித தூலம் தாங்கி நம்மளை கட்டி அணைச்சி தழுவி நமக்கு சோப்பெல்லாம் போட்டு கழுவி அந்த ஜீவ தேகத்தை பரிசுத்தமாக அது நித்திய தேகத்துக்கு உண்டான அந்த வித்தாக மாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் மெய்வெளியில் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அதுக்கு ஃபிட்டா அப்படின்னா சத்தியமாக அன்ஃபிட்டு. ஏன்னா நம்ம எப்போது இதுலேயுமே இதில் இருக்கோம், நம்ம திரும்ப ஒரு வாக்கியம் கேட்குறோம், அடுத்த செகண்ட் வெளியில் போயிடுறோம். வெளியில் நினைவு போயிடுச்சுனாலே ஜீவதேகமாக அழுக்காயிருது. அதுக்கு தான் நம்ம சாலைக்குள்ளே போகும்போது தீர்த்தம் போட்டு நம்ம உள்ளே போகிறோம். அங்கே என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க? காலையில் 4:30 மணிக்கு துந்துமி வாசிப்பு இல்லையா? துந்துமி வாசித்ததுக்கப்புறம் 6 மணி வரைக்கும் என்ன பண்ணுறோம்? வேத நூலை கேட்குறோம் இல்லையா? அதுக்கு திருவள்ளுவர் நாயனார் ஒரு அழகான ஒரு குறள் சொல்கிறார், சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நித்திய அந்த ஜீவதேகத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு குறள் சொல்கிறார். அருமை அருமை அருமை, சூப்பர். அப்போ அவங்க எப்போ சொன்னால் சொல்கிறாங்க பாருங்கள், புற தூய்மை நீரால் அமையும். தண்ணியில் குளித்தோம்னா உடல் சுத்தமாகுது. அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். அப்போ அந்த தேவநாட்டிலிருந்து அந்த தேவாதி தேவன் நம்மளை மாதிரி ஒரு மனித தூளம் தாங்கி அந்த திருமேனியிலிருந்து வெளியாகும் அந்த வாய்மையால் இவனுடைய ஜீவதேகமானது பரிசுத்தமாகுது. அப்போ நம்ம காலையில் 4:30 மணிக்கு துந்துமி வாசித்தோம்னா 6 மணி வரைக்கும் வேத நூலை எடுத்து நம்ம படிக்கிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து அதை பின்வாங்கி அதை கேட்டு அந்த ஜீவதேகமானது மகிழ்வு அடையுது இல்லையா? அப்புறம் 2வது என்ன பண்ணுறோம்? 7 மணி மகா சங்கல்ப மந்திரம். அப்படின்னா என்ன தெரியுமா? மகா சங்கல்ப மந்திரம் என்ன, எதுக்கு சொல்கிறோம் தெரியுமா? சொல்லுங்க யாராவது, எதுக்கு சொல்கிறோம்?
மெய்வெளி சாலைக்கு நம்ம எதுக்கு வந்தோன்னு நம்ம உறுதிமொழி எடுத்துக்கிறது. நான் இதுக்கு தான் வந்தேன், இந்த மெய் மதத்தில் நான் இதுக்கு தான் வந்தேன்னு உறுதிமொழி. ஏன்னா இவன் டெய்லி எடுக்கிறதுனா மறந்துடுவான். இவன் மனம் நம்ம யார், நம்ம முதல்ல நம்ம யாருன்னு நம்ம என்ன அப்படின்னா தெய்வம் சொல்கிறாங்க, நீ யாருன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. நம்ம யார்? நம்ம அந்த கை கால் கண் இந்த உடம்பா? சொல்லுங்க பார்ப்போம். உடம்பா? உடம்பா? நம்ம யாருன்னா தெய்வம் சொல்கிறாங்க, அவா நிறைந்த ஆவி ரூபமாகிய மனம். யாரு? அவா நிறைந்த, அவானா ஆசைகள் நிறைந்த ஆவி ரூபமாகிய மனம். அதுக்கு தான் கிளாஸ் மெய்வெளி சாலையில், உடம்புக்கு இல்லை. மெய்வெளி சாலையில் அதுக்கு தான் உள்ளே போகணுன்னு என்ட்ரலில் ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, உத்தரவின்றி உள்ளே, உத்தரவின்றி உள்ளே போ காதேன்னாங்க. போகாதே இல்லை, போ காதுக்கு உனக்கு உத்தரவில்லை, நீ போய்கிட்டே உள்ளே போங்கிறாங்க. அப்போ செவிக்குள்ளே போய் எங்கே போய் சேருது? மனதை சுத்தப்படுத்துது. அதுக்கு தான் செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. இந்த செல்வம் இல்லைன்னா சாலைக்குள்ளே வேலை இல்லை, சாலைக்குள்ளே வேலை கிடையாது. அதை இந்த கண்ணை கொண்டோ இந்த மட்டை அறிவை கொண்டோ அங்கே யாரையும் பார்க்காதீங்க. அங்கே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அறிவு பெட்டகமாக தெய்வம் வளர்த்தி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு அனந்தாதி தேவருக்குள்ளேயும் ஒரு அறிவு பெட்டகத்தை இறைவன் புதைச்சிட்டு போயிருக்காங்க. நாங்களாம் அவங்கக்கிட்ட கேட்டு அந்த அந்த பெட்டகத்துலேருந்து நிறைய திருடி வச்சுருக்கோம். அப்போ நம்ம அது என்னங்கிறது. அப்போ மகா சங்கல்ப மந்திரம்னா என்ன அப்படின்னா, டெய்லி நம்ம ஒரு 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 உறுதிமொழி எடுத்துக்கிறது. என்ன சொல்கிறோம்? மரளி என்கின்ற யமனுடைய அவமான அவஸ்தை வந்து தீண்டும் அடையாளம், கசப்பு தீட்டு பிணநாற்ற ஜலம் வெளியாகாமல் அதை மாற்றி பரமபத நித்திய மகிழ்ச்சி வாழு வரத்தில் ஏற்றவே சர்வ யுகங்கோடி கால சதுர்யுகத்திலும் உள்ள எல்லா ஜாதி மத வேதங்களும் வந்திருக்க. அப்போ நான் ஒரு ஜாதியிலேருந்து வந்திருக்கேன், நீங்கள் ஒரு ஜாதியில் வந்திருக்கோம் இல்லையா? 69 ஜாதிகள் தான் இங்கே வந்திருக்கோம். அப்போ என்னுடைய மதத்தினுடைய அடிப்படையான செயல் இதுதான் இல்லையா? அது மறைஞ்சே போய்விட்ட இறுதி காலமாகியது நேரம் இல்லையா? அப்போ மரளி என்கின்ற யமனுடைய அவமான அவஸ்தை வந்து தீண்டும் அடையாளம், கசப்பு தீட்டு பிறநாற்ற ஜலம் வெளியாகி இகங்கோடிகால நரகவேதனைக்கு போகாமல் அதை மாற்றி பரமபத நித்திய மகிழ்ச்சி வாழுவரத்தில் ஏற்றவே சதுரயுகத்திலும் உண்டான எல்லா ஜாதி மத வேதங்களும் வந்திருக்க அந்த அகமிய மகா அதிவல்லப தெய்வீக பிரம்மவித்தை செயலானது மாநெடுங்காலங்களாக மக்கள் புழக்கத்தில் இல்லாது உலகத்தை விட்டு மறைந்தே போய்விட்ட இறுதி காலமாகிய இது நேரம். புதுசால ஒன்று எடுத்து வைக்கல தெய்வம், அதே பிரம்மவித்தை ஆகிய. ஆனால் நீ முஸ்லீமா, உனக்கு அதுதான் இஸ்லாம் தான், அது கிறிஸ்துவனா, அது கிறிஸ்துவம் அதுதான், அது சைவம் தான், அது வைணவம் தான், அது எல்லா மதத்தினுடைய உட்பொருள் ஆதார அந்த உயிர் பதிப்புங்கிறாங்க. அதே பிரம்மவித்தை ஆகிய சொர்க்கபதி பரமபத முத்தி செயல் ஏற்றி வைக்கும் என்ன நாமத்தோட வர்றாங்க? கல்கி மகதி என்னும். அவங்களுக்கு என்ன அடையாளம்? மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத ஊன் உறக்கமற்ற எங்கள் குல தெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் மெய்மதத்தில் நாங்கள் சேர்ந்து ஆகி இருக்கிறோம் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறது டெய்லி. அது சொல்கிறதுனால இது நம்ம டெய்லி நான் எதுக்கு வந்தேன் மெய்வழிக்கு அப்படின்னு தனக்குத்தானே உறுதிமொழி. அதுக்கு தான் மணி அடித்தவொடனே ஆணையத்துக்கு வர தேவையில்லை. எங்கெங்கே நிற்கிறீங்களோ அங்கேருந்து அந்த உறுதிமொழி நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? அப்போ தெய்வத்துக்கு என்ன அடையாளம் கொடுக்குறாங்க? இப்போ நான் தான் குருன்னு ஒருத்தர் சொல்கிறான், எனக்கு கையில் பாருங்கள் சன்னதம்லாம் வந்துருச்சுங்க அப்படிங்கிறான். நீ பார்த்தீங்கன்னா எல்லா மக்கள்லாம் நிறைய திசை திருப்பது அத்தனை ஒரு சைத்தானுடைய வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு தான்
அடையாளம் சொல்கிறாங்க. அதாவது தெய்வம் சொல்கிறாங்க, ஈசனுடைய சக்தியும் மனைவினுடைய தேகமும் சேர்ந்து வந்த அந்த திருமேனியை தவிர வேற எந்த ஒரு மனிதனுக்கும் உன்னை அந்த யமனுடைய எல்லையிலிருந்து தட்டி தூக்கி உன்னை சிவபதமாக்கும் அந்த அரிய செயலானது செய்ய முடியாது. அதே இயேசுபிரான் சொல்றாங்க, மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிற எந்த ஒரு மனிதனையும் நம்பாதே, அவன் உன்னை பரலோகத்துக்கு இட்டு செல்ல முடியாதுங்கிறாங்க. அப்ப ஏன் மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடக்கூடாதுங்க? இப்போ மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடக்கூடாதுங்கிற ஒரு அடையாளம் சொல்கிறாங்க. ஏன் மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடக்கூடாது அடையாளத்தை செய்யணும்னு சொல்கிறாங்க? ஏன் அவங்களுக்கு மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடக்கூடாது? சரி, ஊன் உறக்கம் ஏன் இருக்கக்கூடாது அவங்களுக்கு? நல்லா சாப்பிட வேண்டியதானே? அரிசி சாப்பிட்றனால என்ன தப்பு? தூக்கமும் இல்லை, அவன் ஊன் உறக்கமும் இல்லை, ஊனும் கிடையாது, உறக்கமும் கிடையாது. அவங்களுக்கு என்ன அது மூக்குக்கு வெளியே மூச்சும்? ஏன், எதனாலன்னு தெரியுமா? இப்போ கேள்வி நான் கேட்குறேன் அவங்கள்ட்ட, எங்க என்னங்க மெவில் சிலை ஆண்டவங்களுக்கு மூக்கு வெளியே மூச்சு ஓடாதாம்ல, அவங்களுக்கு ஊன் உறக்கம் இல்லையாம்ல, ஏங்க அதனால் என்னங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாருங்க, என்கிட்ட ஒருத்தர் கேட்டான் அந்த மாதிரி, நல்லா சாப்பிட வேண்டியதானே, ஏன் நல்லா மூச்சு விடும், அதில் என்ன இருக்குது, தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. குருவே பரனாயும் பரனே குருவாய் நின்று விளங்குகிறார்கள். பரன் அப்படிங்கிறது இறைபொருள். பஞ்சபூதங்களையும் அவங்க தான் படைச்சாங்களே ஒழிய பஞ்சபூதங்கள் அவங்கள படைக்கல. பஞ்சபூதத்துடைய உதவி அவங்களுக்கு தேவையில்லை. பஞ்சபூதங்களுக்கு தான் அவங்களோட உதவி தேவைப்படுது. அப்ப இறைவனே மனித தூளம் தாங்கி வந்தாங்க அப்படின்னா என்ன அடையாளம்னா அது பிரம்மம், பரம்பொருள். அதுக்கு நம்ம உபயோகப்படுத்துகிற இந்த பஞ்சபூதத்துடைய உதவி தேவையற்றதா இருக்கு, அதுதான் அடையாளம். அவங்களுக்கு தேவையில்லை. இப்போ ஒரு வித்து விளையணும்னா என்ன வேணும்? பஞ்சபூதத்தினுடைய எசன்ஸ் தான் ஒரு வித்து. இன்னைக்கு நம்ம இறைவனுக்கு அதாவது தெய்வம் அந்த இதில் சொல்கிறாங்கல்ல, அந்த இருகடன் அப்படிங்கிறாங்க. என்ன இருகடன்? இறைவனிலிருந்து வாங்கிட்டு வந்த அந்த 7 அமானிதமும் இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற இந்த உலக வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருக்கிற இதுவும் சேர்ந்து இருங்கடன் பழுப்பாவத்தாளுங்கிறாங்க. இப்போ இப்போ 1 கிலோ அரிசி நீங்கள் நம்ம சோறு சாப்பிட்றோம்ல, 1 கிலோ அரிசி எவ்வளோங்க? 70 ரூபா 80 ரூபா. 1 கிலோ அரிசிக்கு விலை 70 ரூபா 80 ரூபா. அதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அது எதுக்கு அந்த 70 ரூபா 80 ரூபா? 100 ரூபானே வைங்களேன், அந்த 100 ரூபா எதுக்கு? உழவன் அந்த விவசாயிக்கும் அந்த விவசாயிட்டிருந்து நம்மள்கிட்ட கொண்டாந்து சேர்த்த வியாபாரிக்கும் தான் அந்த 70 ரூபா 80 100 ரூபா. அரிசிக்கு விலை கொடுக்க முடியுமா? நீங்கள் ஒரு அரிசி விளையணும்னா என்னென்ன வேணும் தெரியுமா? பஞ்சபூதங்கள் வேணும். பஞ்சபூதங்கள் ஒன்றும் இல்லைன்னா கூட விளையாது. அந்த காலம் வரப்போகுது, அந்த காலம் வரப்போகுது, ஆயிடுச்சு. ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, தத்தக்கா புத்தக்கான்னு ஓடுற மாதிரி. அப்போ ஒரு வித்து விளையணும்னா பஞ்சபூதங்கள் வேண்டும். பஞ்சபூதத்துடைய எசன்ஸ் தான் ஒரு வித்து. அது ராகியாக இருந்தாலும், கோதுமையாக இருந்தாலும், அரிசியாக இருந்தாலும், ஒரு பழமாக இருந்தாலும், ஒரு கீரையாக இருந்தாலும், சர்வமும் எதிலிருந்து விளையாகுது? பஞ்சபூதத்துடைய எசன்ஸ் தான் ஒவ்வொரு உணவும். ஏன் பஞ்சபூத எசன்ஸ் படைச்சாங்க இறைவன்? இது பஞ்சபூதங்களான தேகம். இது எதிலான தேகம்? பஞ்சபூதங்களால் ஆன தேகம். இந்த பஞ்சபூதங்களான தேகத்துக்கு அந்த பஞ்சபூதங்களையும் ஒரு எசன்ஸ் ஆக்கி தான் இந்த தேகத்துக்கு கொடுக்க முடியும், டைரெக்டாக கொடுக்க முடியாது. அப்போ இந்த பஞ்சபூதத்தை எசன்ஸ் ஆக்கக்கூடிய ஒரு ப்ராசஸில் வித்துக்குள்ளே இறைவன் வச்சு படைச்சாங்க. அதில் ருசியை வச்சு, ஏன்னா இவனுக்கு பிடிக்கணுமே, மனத்தை வச்சு, அதில் கலர் கம்மியாக இருந்தால் கூட என்ன ஒரு மாதிரி கலர் சரியில்லையே சாம்பார் அப்படிம்போம். அப்போ மனிதனுக்கு பாருங்கள், அப்போ ஒரு பழத்தில் எத்தனை விதமான பழம் இல்லையா? மாம்பழத்தில் எத்தனை விதமான மாம்பழம், அதில் எத்தனை விதமான ருசி, அதில் எத்தனை விதமான மனம்,
கீரையில் எத்தனை விதமான கீரைகள் இல்லையா? ஒரு தேன் நான் ஒரு தேன் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதில் பார்த்தா அதில் எத்தனையோ வெரைட்டி இருக்குது, அத்தனை வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு தேனுக்கும் ஒவ்வொரு ருசி, ஒவ்வொரு மனம், ஒவ்வொரு செயல், அதனுடைய தன்மைகள் என்ன, இதெல்லாம் அனுபவிக்கிறது யார்? அப்புறம் கடன்காரன் யார்? யாரு கட்டணும் இந்த கடனை? அப்புறம் அப்போ இருங்கடன் இந்த உலகத்தில் அனுபவிக்கிற கடனும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த 7 அமானித கடனும் இறைவன்கிட்ட கட்டணும். ஆனால் இறைவனை அவதாரம் பண்ணும் போது தேவையா? அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாமே பஞ்சபூதங்களும் அவங்க கிட்ட கையேந்தி நிற்கிது. அதுதான் ரகசியம். ஏன் மூக்குக்கு வெளியே மூச்சு வரக்கூடாதுன்னா, படைச்சதே அந்த சுவாசத்தை பஞ்சபூதத்தை படைச்சதே அவங்க தான்ப்பா. அவங்களுக்கு எதுக்குப்பா காற்று? அவங்களுக்கு எதுப்பா உணவு? இல்லையா? அப்போ சர்வமும் அதற்குள் அடக்கம். அவங்க கூட போய் நின்றோம்னா நமக்கும் அது என்ன பண்ணுறது லபிக்குது. நானும் என்னை போல் உன்னை நான் ஆக்கி விடுவேன் இல்லையா? அப்போ மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத ஊன் உறக்கமற்ற எங்கள் குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் மெய்மதத்தில் நாங்கள் சேர்ந்து ஆகியிருக்கிறோம். அது மட்டுமா சொன்னாங்க? இன்றைக்கி வருவாங்களா மக்கள்? எங்கள் பாட்டி அப்போ தெய்வம் இருக்கும்போது இந்த உடலை நீங்கள் அடுத்த திருவிழா பார்க்க முடியாது அப்படின்னு அந்த தெய்வம் வந்து ஒரு குறி காட்டுறாங்க. எங்கள் பாட்டி உடனே என்ன சொன்னாங்களா, தெய்வமே அப்படி ஏன்? ஏன்னா 12 பிள்ளைங்க எங்கள் பாட்டிக்கு. என் பேரன் பேத்து பிள்ளை குட்டிக்கலாம் தெய்வமே ஏண்டி உனக்கே கொடுத்துட்டே அப்புறம் பிள்ளை குட்டிக்கலாம் கொடுக்க மாட்டேறாண்டி. இனிமேல் நாம் ஒவ்வொருவருடைய சிரமண்டலத்தில் இன்றிருந்து மெய்யை நடத்தப் போகிறோம். அதுக்குண்டான தவம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் கற்பக தவத்தை பண்ணாங்க தெய்வம். இப்போ வர நமக்கும் அதை அளக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் தான் அந்த 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 ஆசீர்வாதமாகிய அந்த கடைசி வாக்கியம் வெளியாக்குறாங்க. யதார்த்த நன்மனத்தினர் யாராக இருந்தாலும் இத்தேவ பிறப்பிலே பிறந்து ஆகிக்கொள்வதற்கு ஆண்டவர்களுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அந்த அந்த மேலாம் பதமாகிய அந்த 4ஆம் பதம் கிடைக்குதா கிடைக்கலையா? கொடுத்துட்டு தான் இருக்காங்க, வழங்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம அதை பெற்றுக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? அப்போ 2வது 7 மணி மகா சங்கல்பம் வந்துடும். 3வது அரவலம். அரவலத்தை பற்றி வந்த மெய்ஞான பாராவானுங்கள்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வணக்கம். தெய்வம் அவங்க இருந்தப்போ இருக்க சொல்லுவாங்க அக்காக்கெல்லாம். அந்த தவத்திலேருந்து வெளியில் வரும்போது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. எப்படி ஒரு பட்சியானது இறைய தேடி அந்த கூட்டில் இருக்கிற அந்த குஞ்சுகளுக்கு வந்து கொடுக்க வரும்ல, அப்போ அந்த குஞ்சு என்ன பண்ண தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அதை வாயை பொழுது அப்படியே அதை கேட்கும். அந்த மாதிரி அந்த வான நாட்டிலிருந்து அந்த தவத்தை எல்லாம் அள்ளிக்கிட்டு தெய்வம் வந்து அந்த எக்காலத்தில் வைத்து அவங்க திணித்து ஊதும் பொழுது நாம் கையேந்தி வாங்க அவர்களுடைய தவத்தை அள்ளி வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து இவர் நாரதமகமுனிவர் வந்து ஒருத்தர் சொல்கிறார். ஒருத்தர் மகா கடும் தவத்தில் இருக்கார், அன்னபானம் இல்லாமல் வாழ்நாள் பூரா தவத்தில் இருக்கார். அவர் வந்து எனக்கு அந்த முக்தி நிலை கிடைக்குமா, என் தவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போது இது என்ன ஒரு காலம் வரும், சும்மா கையேந்துவாங்க, அவர்களுக்கு 1000 கோடி தவத்தை ஒரு சனத்தில் வழங்குவார்கள். என்ன ஒரு காலம் இது! இல்லை இல்லை அகிலத்தில் இல்லாதது வல்லப மீறி யதார்த்தமுன் துள்ளதுள்ளதென்று யாருக்கும் கிட்டாதது இந்த எல்லை மேய்வழிச்சாலை இசைவதே. அப்போ எப்பேற்பட்ட ஒரு தவத்தை இதுவரைக்கும் யாரும் பெற முடியாத ஒன்றும். எல்லா பிள்ளை குட்டி மனைவி மக்கள் எல்லாம் சொத்து பத்து எல்லாம் வச்சுக்க, கையேந்திரா நான் உனக்கு அள்ளி தர்றேன் அப்படிங்கிறேன். ஒரு சன நேரம் அங்கே மெய்வெளியில் இருக்கிற மெய்வெளி சாலை இருக்கிற அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தவத்தினுடைய பலனும் யுகங்கோடி கால தவமானது உனக்கு நான் இனாமாக போட்டு உன்னை அந்த ஜீவன் அந்த விண்ணாட்டினுக்கு வித்தாக நாம் ஆக்கி கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு செயல் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ 12 மணி வணக்கங்கிறது என்ன அப்படின்னா, தன்னுடைய தவத்தை அள்ளி அந்த ஜீவதேகத்துக்குள்ள தவத்தை அள்ளி போட்டு ரொப்புறாங்க. ஒன்றும் கொடுத்தோம் மிச்சம் என்ன இருக்கான், மலைமலையாக குமிஞ்சிருக்கான். தவம் மலைமலையாக இருக்குது. வாங்குறவன் கையேந்து வந்து வாங்கிக்கிங்க.
இதுவரைக்கும் உடல் பொருளாவிய தத்தம் பண்ணி ஒரு குருபிரான் பின்னாடி 12 வருஷ காலம் இருந்து அவர்கள் எடுத்த உடல் அந்த நகமும் சதையும் போல விலைமை சேர்க்கையார் உடலும் உயிரும் போல இருந்து இல்லையா, அப்பேற்பட்ட கடும் அந்த அந்த பாடுக்கு அப்புறம்தான் இது தூல தேகம்ப்பா, இது சூக்கும தேகம், இது காரண தேகம், அதோ பார் அந்த மகா காரண தேகம், அந்த அசைவற்ற நிலையாகிய அந்த பிரம்மம், அதை நினச்சி தவம் பண்ணுன்னு உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க. இவர் குடல் கருக எலும்பு இலக பல ஆண்டு காலம் தவம் பண்ணணும். அந்த தவத்தை அந்த அசைவற்ற அந்த ஊமை எழுத்து ஆகிய பிரம்மமானது பார்த்து கண்டு மனம் இறங்கி அந்த அந்த கருணையால் அதுக்கப்புறம்தான் அந்த ஓங்கார நாதமானது அந்த செவிக்கு கேட்கும். அவங்களுக்கு பேசுவாங்க. அப்போ என் ரூபத்தை பார்க்க முடியாது, நான் அந்த நாதத்தை தான் கேட்க முடியும். அப்படி கேட்டு கேட்டு எழுதுனது தான் எல்லா வேதங்களும். இன்றைக்கி வந்த ரிக், எஜுர், சாமம், அதர்வன், குரான் எதுவாக இருக்கட்டும், அந்த வகியாகிய அந்த நாதத்தை கேட்டு எழுதப்பட்டது தான். அந்த நாதமே தூளம் தாங்கி வந்தா என்ன காலம் இறைவன் திருவருள் பண்ண காலம் பார்த்திங்கு கேட்டிலை இல்லையா. அப்பேற்பட்ட அந்த ஒரு மெய்வழி சாலையானது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு மக்களுக்கு உண்டான இந்த இறுதி காலத்தில் வந்த அந்த கலியுகத்தினுடைய ஒரு பெரிய பொக்கிஷம். அப்போ அந்த பரவலத்தின் நேரத்தில் நமக்கு அந்த தவத்தை அள்ளி வழங்கக்கூடிய நேரம். அப்போ நம்ம போய் கூடிக்கணும். அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு வணக்கம்? மாலை 6 மணி வணக்கம். அது என்ன வணக்கம்? அது முதல்ல எக்கலம் ஊதுறாங்க. ஊது என்ன சொல்கிறாங்க? நீதி எனும் பொருளான மனுக்குலத்தை நித்தியனும் நித்தியத்திற்கே படைத்தான். அப்போ நீதியை நம்ம நினைவில் நடவில் பண்ணலை அப்படின்னா நம்ம நித்தியமாக முடியாது. அப்போ நினைவு என்னும் ஸ்தலத்தில் நீதியை விதைக்கிற நேரம் அது. சாதாரணமான வணக்கமாக அது ஒரு அருவமாக நமக்குள்ள மயனமாக நின்று எவ்வாறு ஒரு குழந்தையானது ஒரு தாய் பெற்றெடுத்து வளர்த்து அவளுக்கு தெரியுமா சாப்பிட்றது, அது நேரம் நைட்டும் பகலமா அந்த தாயானவள் ஊட்டி 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 வளர்த்து தான் பெருசாகுது. அதே மாதிரி நம்முடைய ஜீவதேகத்தை இறைவன் என்னைக்கு அவங்க நம்மளை ஆட்கொள்கிறாங்களோ அன்னைக்கு தான் ஜீவ கர்ப்பம் உண்டாகுது. ஜீவதேகம்லாம் உண்டாகலை, இப்போ கிடையாது. 3 தேகம்தான், தூலம், சூக்குமம், மகா காரணம். இந்த காரண தேகங்கிறது தெய்வத்தை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் குழந்தையே பிறக்குது. எவ்வாறு இந்த தேகமானது பிறக்குதோ, ஒரு ஆணும் ஒரு பெண்ணுனால் பிறக்குதோ, அதே மாதிரி அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்கும் பொழுது தான் அவர்களுடைய அன்பு நம்ம மேலேயும் நம்மளுடைய அன்பு அவங்க மேலேயும் அந்த கலக்கும் பொழுது தான் முழு நம்பிக்கையோடு முழு உறுதியோடு இவங்க தான் நம்ம தெய்வம், இவங்களை விட்டால் வேறு கதி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த சிவகாமியின் பேர் வைக்கிறோமா இல்லையா, அந்த சிவகாமத்தால் விளைந்தது தான் அந்த ஜீவ தேகமானது, ஜீவ கர்ப்பம். அதுக்கு பேர் தான் தரிசினை, சினை தரிக்கிற நேரம். சொல்கிறாங்கல்ல, அவங்க அம்மாவை பார்க்கும்போது தரிசனம் பண்ண போகிறேன்னு சொல்லுவியா? இல்லை ஒரு பெரிய ஒரு அரசனை பார்க்கும்போது கூட தரிசனம்ங்கிற வார்த்தை சொல்ல மாட்டியே. ஆனால் ஒரு மெய்ஞான ஸ்தலத்தில் அந்த மெய்ஞான ஒரு அந்த குருபிரானை சந்திக்கும் பொழுது அந்த இறைவனுடைய சன்னிதானத்துக்கு போகும்போது என்ன பண்ணுறோம்? தரிசனம் பண்ண போகிறோம், வாங்க தரிசனம் பண்ண போகலாம். அப்போ தரிசனைனா என்ன அப்படின்னா அன்னைக்கு தான் என்னைக்கு உன்னுடைய அந்த உள்ளன்பும் தெய்வம் சொல்கிறாங்க, டே இந்த உலகத்தில் வெளி அன்பை வச்சுக்கிட்டு என்கிட்ட நீ உள்ளன்போடு இருறா. ஏன் சொல்கிறாங்க? அந்த ஜீவ கர்ப்பம் அப்போ தான் தரிக்கும். அந்த உள்ளன்பும் இறைவனுடைய அந்த பேரன்பும் கலக்கும் பொழுது அந்த பரமாத்மாவாகிய அந்த ஆணும் இந்த ஜீவாத்மாவாகிய பெண்ணும் சேரும் பொழுது அந்த அன்பால் விளையிறது தான் அந்த ஜீவ கர்ப்பம். அப்போ தான் இவனுக்கு ஜீவதேகமே பிறக்குது, குழந்தை உருவாகுது. அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? அங்கே போய் அந்த செவி உணவும் அவங்க தவப்பலனை நம்ம கேட்க அந்த ஜீவதேகமானது வளர ஆரம்பிக்குது. நம்ம சாலைக்கு போயிட்டோம், உபதேசம் வாங்கிட்டோம், ரைட்டு முடிஞ்சது அப்படின்னு போயிட்டோம். உபதேசம் வாங்கிட்டு போயிட்டாலே இல்லைங்கிறாங்க. அடுத்தடுத்து அந்த ஆசானுடைய தாயினிடத்தில் அந்த செவி உணவு உட்கொள்ளவில்லை என்றால் எவ்வாறு இந்த தேகமானது உணவில்லாமல் செத்து போயிருமோ அவ்வாறே ஜீவதேகமானது வளராது, செத்து போயிருங்கிறாங்க.
அப்போ அடுத்தடுத்து நம்ம அங்கே போய் என்ன பண்ணணும், நம்ம அந்த உணவை பருகிக்கொண்டே இருந்தால் அந்த ஜீவதேகமானது வளர்ந்து இக்கடத்தை நீக்கி விடும்போது, தேகத்தை விடும்போது அக்கடத்தில் ஆக்கி இப்படிக்கு மோட்சம் அருள்வார். அப்பேற்பட்ட அந்த நீதி நடவு ஆதி மூல நேரமாகிய 6 மணி வணக்கம், 9 மணி வணக்கம் என்னன்னு தெரியுமா? கிருஷ்ணன் சொல்கிறோம், அதுக்கு முன்னாடி வணக்கம் பண்ணுறோம். அந்த வணக்கத்தில் ஒரு மாற்றம் வச்சுருப்பாங்க. என்ன மாற்றம் சொல்லுங்க பார்க்கலாம். வணக்கம் அது வந்து ரெண்டாவது, அது நம்ம அதுக்கப்புறம் எடுத்து வச்சது தெய்வம். வணக்கத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். மற்ற இப்போ 6 மணிக்கு வணக்கம் பண்ணுறோம்ல, வெரி குட், சூப்பர். மற்ற நேரங்களில் சன்னிதானத்தை பற்றி தான் குரல் ஊதுவாங்க. 9 மணி வணக்கத்தில் நம்மளை நோக்கி குரல் ஊதுவாங்க. ஏன் தெரியுமா? காலையிலிருந்து பெற்ற தவம் வந்து அப்போ தான் உங்களுக்கு வழங்கப்படுது. காலையிலிருந்து பண்ணுற தவம் அப்போ தான் பூர்த்தியாகி உங்களுக்கு வழங்கப்படுது. புரிஞ்சுதா? அப்போ மற்ற நேரத்தில் வந்து அந்த குழலானது அந்த பக்கம் சன்னிதானத்தை நோக்கி தான் அந்த குழல் வணக்கம் பண்ணுவாங்க. 9 மணி வணக்கத்தில் தான் துந்துமியோட நம்மளை நோக்கி அந்த குழலை வந்து ஊதுவாங்க. அப்போ தான் காலையிலிருந்து நம்ம பண்ண தவமானது கூலி நமக்கு கிடைக்குது, முழுமையடையுது. அந்த தவமானது முழுமையடையுது. அதுக்கப்புறம் ஒரு வணக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் எத்தனை வணக்கம் இருக்குது? எத்தனை வணக்கம் இருக்குது? 12 மணிக்கு, 1:30 மணிக்கு, 3 மணி, 4:30 மணி, 4 வணக்கம் இருக்குது. அது வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறது. இப்போ வணக்கங்கிறது இரவு வணக்கம் 4. அப்போ இரவு வணக்கம் 4 வணக்கத்தில் 2 மணி நேரம் முழிச்சிருந்து ஒரு வணக்கத்தை பண்ண சொல்கிறாங்க இல்லையா? 2 மணி நேரம் முழிச்சிருந்து ஒரு வணக்கம் பண்ணணும். அது நீங்கள் எந்த நேரமாக இருந்தாலும் அவங்க அந்த தூக்கத்தை நம்ம உடச்சிட்டு அந்த 2 மணி வணக்கத்தை நம்ம வந்து அப்போ பண்ணும்போது என்ன நமக்கு கிடைக்குது? அது தூலத்துக்கு உண்டான அந்த ரட்சிப்பு கிடைக்குது. தூலமுக்தி கிடைக்குதுல்ல? தூலமுக்தி எதில் இருக்குது அப்படின்னா அந்த இரவு பாரா வணக்கத்தினுடைய அந்த சாலை குழல் வணக்கத்தில் வச்சுருக்காங்க. இன்றைக்கி பிரளயம் வரப்போகுது. அன்றைக்கி நம்ம தெய்வம் சொன்னாங்க, அந்த அக்னியானது இந்த காற்றில் மயனமாக பரவிவிடும். அப்பொழுது இந்த தேகமானது கருகி அது இன்றைக்கி வந்து நிஜமாலுமே இன்றைக்கி வச்சுருக்க அந்த குண்டு போட்டான்னா, அந்த அணு ஆயுதம் போட்டான்னா கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. அது மயனமாக அந்த அக்னியானது காற்றில் பரவிவிடும், மயனமாக பரவிவிடும். அந்த உஷ்ணமானது அது நம்ம மேலே பட்டோம்னா உடம்புலாம் வந்து கருகிவிடும். அந்த ஆபத்திலிருந்து இந்த தேகத்தை பாதுகாப்பதற்கு சாலை பார வணக்கத்தினுடைய குரல் வணக்கத்தை தெய்வம் எடுத்து வச்சுருக்காங்க. அதே அக்னியானது ஒரு மனிதனுக்கு ஒரு 3 ஓடு கால தவப்பன் இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அது சுகிர்தமாக இருக்கும், கூலிங்காக இருக்கும், ஊட்டியில் இருந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ எப்பேற்பட்ட ஒரு தவம்! அப்போ சாலைங்கிறது ஒரு ப்ராசஸ். இந்த ஜீவமுக்திக்கும் தேகமுக்திக்கும் உண்டான ஒரு ப்ராசஸ். அது வந்து ஒரு ஊர் அல்ல, அது வந்து ஒரு குருகுலம். அப்போ என்றும் பொய்யகத் துறைந்துள்ள மனதை எவ்வளோ இருக்கு பாருங்க. ஒரு வார்த்தையா இது? ஒரு வார்த்தையில் இது வந்து செயல். என்றும் பொய்யகத் துறைந்துள்ள மனதை மெல்ல மெல்ல மெய் அறி உதயம் காட்டிடே. இது இல்லடா தேவரை, இது இல்லடா தெய்வமே, இது எப்படி தெய்வமே? இது இல்லாமல் இல்லை. சரி தெய்வமே, நான் இங்கே இருந்துக்கிட்டே உங்களை நினைக்கிறேன் தெய்வமே, முடியாது. ஏன் முடியாது? அப்படி இல்லை. தெய்வம் சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, உடல் பொருள் ஆவி இம்மூன்றை கொண்டு தான் ஒரு கர்மாவை செய்கிற. கர்மா எதில் செய்கிறோம்? நம்ம மூணை வச்சு தான் ஒரு கர்மாவை நம்ம செய்கிறோம், ஒரு தவறை செய்கிறோம் இல்லையா? இந்த உலகத்தில் பண்ண அத்தனை இதையும் நம்ம எதில் செஞ்சோம்?
உடல், பொருள், ஆவி. உடல்னா தேகம், பொருள்னா வாக்கு, ஆவினா நினைவு. இல்லையா? 3 வச்சு தான் நம்ம நினைவு கொண்டும், உடலை கொண்டும், வாக்கை கொண்டும் தான் ஒரு கர்மா பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த 3ஐ கொண்டு தான் அதை நீக்கணும். அப்போ அந்த உடலும் பொருளும் ஆவையும் அந்த சன்னிதானத்தில் நின்று தான் வணக்கம் பண்ணி ஆகணும். உடல் இங்கே இருந்துக்கிட்டு நினைவு மட்டும் அங்கேயும் இல்லை, அங்கே உடம்பு வச்சுக்கிட்டு ஐயோ இன்றைக்கி வணக்கம் எதுக்கு போச்சா, பிஸ்னஸ் போச்சாடா அப்படின்னு நினச்சாலும் போச்சு. அப்போ அங்கே என்னென்ன இருக்கணும், அந்த சன்னிதானத்தில் அவங்க தெய்வத்துடைய வணக்கம் அங்கே ஆரம்பிக்கும் பொழுது நம்ம நினைவானது தெய்வம் அவர்களுடைய திருமேனியையும் அவர்களுடைய திருவாக்கையும் நினைவில் இருத்தி அந்த இடத்துல நம்மளுடைய உடலும் நம்முடைய வாக்கும் நம்முடைய நினைவும் ஒருங்கிருந்து அந்த வணக்கத்தை பண்ணணும். அதுதான் மெய் வணக்கம். அதுக்கு பேர் தான், இதுக்கு பேர் திரிலோக சுத்தராய். திரிலோக சுத்தராய். அப்போ திரிலோகத்தையும் சுத்தம் பண்ணுறதுக்கு தான் நம்முடைய வேத நூல் படிக்கிறது, அந்த ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள் எல்லாமே. ஏன் சுத்தப்படுத்துறது அப்படின்னா அப்போ தான் அந்த இலையில் போய் நின்று இறைவனை நினைக்க முடியும். இப்போ நம்ம வணக்கத்துக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் படிக்கிறோம்ல, ஏன் படிக்கிறோம்? பல எண்ணங்களை நம்ம சுற்றி இருக்குது. அப்போ நம்ம உட்காந்து அந்த வேதங்களை படிக்கும் போது ஒவ்வொரு வசனங்களும் நம்மளை அந்த வெளி உலகத்திலிருந்து இந்த பக்கம் திருப்புது, தெய்வத்து பக்கம் திருப்புது. அந்த வசனங்களையும் அந்த பாடல்களையும் கேட்கும்போது அப்பா தெய்வம் நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒவ்வொரு செயலும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த பாடல்களையும் அவருடைய வாக்கியங்களையும் கேட்கும் பொழுது இந்த பொய்யெண்ணமானது ஒளிந்து மெய்யில் திரும்பினதுக்கப்புறம் இந்த அந்த 3 உடல் பொருளாவியையும் அந்த இடத்துக்கு வந்து திருப்பி பரிசுத்தமாக்கி அதுக்கப்புறம் நம்ம கையேந்த பொழுது தான் நினைவே ஒருங்கிணையுது. அதுதான் மெய் வணக்கம். அப்படி தான் வணங்கணும். அதே மாதிரி நம்முடைய பார்வையானது 3 அடிக்கு மேலே போகக்கூடாது. நினைவு பார்வை இப்படி பார்த்துட்டுலாம் வணக்கம் பண்ணக்கூடாது. பார்வையானது 3 அடிக்குள்ளே தான் இருக்கணும். நினைவு ஒருங்கிணைஞ்சு நம்ம தெய்வத்துடைய திருமேனியையும் அவங்களுடைய வாக்கையும் நினைவில் நிறுத்தி ஒருங்கிணைஞ்சு வணக்கம் பண்ணணும். இல்லையா? இதுதான் வணக்கத்துடைய முறை. அப்போ என்றும் பொய்யகத்துறைந்துள்ள மனதை மெல்ல மெல்ல மெய் அறிவு உதயம் காட்டி காட்டி அகவிளைவு குடியேற்று. அது வரைக்கும் என் தலைவர் எங்கே இருந்தார்? சுற்றிக்கிட்டு தான் இருந்தார். அங்கே போவார், இங்கே போனால் பிஸ்னஸ் தொழில், அங்கே இங்கே சொந்தம் பந்தம் பிரிஞ்சு பேயா பறந்துக்கிட்டு இருக்குது. இல்லையா? அகவிளைவு அங்கே போனதுக்கப்புறம் தான் என்னது, அகவிளைவில் அவர் உள்ள குடியேறார். அகவிளைவு குடியேற்றி உள்ளும் புறம்பும் சிறக்க. இவன் என்னமோ அனித்தியத்தில் தான் வச்சுருந்தா, வெளியில் இருக்கிற செயலும் அதை என்ன மாற்றுறாங்க, நித்திய எண்ணமாக இந்த தேகத்தை நித்திய செயலுக்காக வணக்கத்துக்காகவும் அந்த திருப்பணிக்காகவும் தேகத்தை மாற்றுறாங்க. நம்ம எண்ணத்தை இன்றைக்கி உட்காந்துருக்கோம். ஏன் உட்காந்துருக்கோம்? இன்றைக்கி இன்னும் நீங்கள் எங்கே இருந்திருப்பீங்க? இங்கே வரலைன்னா சண்டே இன்றைக்கி எங்கே போவோம்? நம்ம சினிமாவுக்கு போயிருப்போம். அங்கே மத்தியானம் சமைக்கலாம் முடியாதுங்க. சாப்பிட்டுட்டு அந்த ஹோட்டலுக்கு போகிறோம், பசியாடுறோம், சினிமாவுக்கு போகிறோம். சாயங்காலம் சினிமா முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். நைட்டு வரும்போதே டிஃபன் முடிச்சுட்டு வந்துடுவோங்க. அப்போ நீங்கள் பிளான் போட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருப்போம்? வீணடித்து விரயமாக்கியிருப்போம். அப்போ நினைவு மாற்றிட்டாங்களா தெய்வம்? என்றும் பொய்கத்துறைந்துள்ள மனதை மெல்ல மெல்ல மெய் அறிவுதயம் காட்டி காட்டி அகவிளைவு குடியேற்றி உள்ளும் புறம்பும் சிறக்க வச்சுட்டாங்களா? இன்னைக்கு வந்து மக்கள் அத்தனையுமே அந்த உள்ளும் புறமும் சிறக்க. செவ்வீடைவனவாகிய நம்முடைய சொந்த வீடு, அது எப்பேற்பட்ட வீடு தெரியுமா? செவ்வீடுனா என்னது? செவ்வீடுனா என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அந்த நித்திய தேகம், அந்த நித்திய திருமேனி, மாசு மறுவில்லாத இந்த திருமேனி, அது பஞ்சபூதங்களால் அழிக்க முடியாத திருமேனி, எந்த ஒரு ஆயுதத்தை கொண்டும் அழிக்க முடியாத திருமேனி. அது எப்பேற்பட்ட திருமேனி? கோடி சூரிய பிரகாசமுடைய திருமேனி. அது
அந்த திருமேனி ஒவ்வொரு அங்கக்குலங்களும் ஒவ்வொரு மனம் வீசக்கூடிய அந்த தேகமானது. அதில் மலஜலம் இருக்கா, துக்கம் இருக்கா, துயரம் இருக்கா, பிணி மூப்பு சாக்காடு இருக்கா, வஞ்சகம் வினயம் பொறாமை போட்டி கவலை துக்கம் ஏதாவது இருக்கா? அது எல்லாமே இல்லாத பரிசுத்த திருமேனி அந்த செவ்வீடாகிய அந்த உன்னுடைய சொந்த தேகம், செவ்வீடு அடைவனவாகிய இதுதான் ப்ராசஸ். இதுக்கு தான் மெய்வெளி சாலைக்கு நரரை மக்களாக்கி மக்களை தேவர்களாக ஆக்கி தேவர்களை மறைபடா தேவனாக்கக்கூடிய முழு தீரத்தையுடையது இந்த மெய்க்கல்வி கலாச்சாலை. இந்த கலாச்சாலையினுடைய வாத்தியார் யாரு? பிரம்ம பிரகாச மெய்வெளி சாலை ஆண்டவர்களை தவிர வேறு யாரும் முடியாத காரியம். இது மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிற எத்திர வல்லவம் படைத்த யாரா இருந்தாலும் இந்த செயலை செய்ய முடியாது. அவர்கள் நமக்காக அந்த வான்கண்ணி விராட் தவத்தில் இருந்து இன்னைக்கு மெய்வெளி சாலை என்னும் பொன்னரங்க தேவாலயத்தில் அமர்ந்து இந்த மெய்ப்பதமாகி அந்த 4ஆம் பதத்தை நமக்கு அளந்துட்டு இருக்காங்க. அப்போ நரர்னா என்ன? நரர்னா என்ன? அவங்களுக்கு ஏதாவது கை காலுகள்லாம் எக்ஸ்ட்ரா இருந்து, அப்போ மனுவானதுக்கப்புறம் ஒரு 4-5 கை கம்மியாகி, தேவனானதுக்கப்புறம் ஒரு கொம்பு கும்புலாம் முளைச்சி, எப்படி அது மாதிரி ஏதாவது இருக்கா? சொல்லுங்க, நரர்னா என்ன? இப்போ தெய்வம் சொல்கிறாங்க, 7 வகை தோற்றத்தில் தேவன் வேற நரன் மனுவன் வேற. நரனை சேர்க்கவே இல்லை. 4 வகை யோனி 7 வகை தோற்றம். டீ டைம் ஆச்சு? இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்குல்ல. அப்போ 4 வகை யோனினா என்னென்ன? புழுக்கம், வித்து, அண்டம், சினை. 4 வகை யோனிங்கிறது. அப்போ 4 வகை யோனியில் புழுக்கம், வித்து, அண்டம், இதிலிருந்து என்னவா பிரியுது? 7 வகை தோற்றமாக பிரியுது இல்லையா? அதில் என்ன தோற்றம்? முதல்ல எது வருது? தேவன், அமரன், தேவன். 2வது மனு, 3வது விலங்கு, 4வது புல். புல்லுன்னா என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. பறவை இனம். நான் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த புல்லுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது இல்லை, புல் அப்படிங்கிறது இல். இந்த இல்லைண்ணா அந்த இல்லை. அப்போது பறவை இனத்துக்கு புல்லுன்னு பேர். புல், ஊர்வன, ஜலம்வால் ஜந்து, தரிக்கு அப்படின்னு 7 வகை தோற்றமாக சொல்கிறாங்க. பறவை இனம் எங்கே இருக்குது? நீர்வாழ் ஜந்து எங்கே இருக்குது? இதுக்கு அது உகக்குமா? உகக்காது. இந்த ஜாதியே வேறு, அந்த இனமே வேறையாச்சு இல்லையா? ஒரு ஊர்வனைக்கும் ஒரு மரத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? அதனுடைய அதனுடைய தோற்றம், அதனுடைய செயல்பாடே வேறையாச்சு. அது மாதிரி இருக்கு தேவனுக்கும் மனுவுக்கும். எப்படி இருக்கு? மனுவுக்கும் தேவனுக்குமே இவ்வளோ இருக்கு. நரன் அப்படிங்கிறது சேர்க்கவே இல்லை, அது வரவே இல்லை. ஆனால் தேவனுக்கு உண்டான வித்து எது? நரன். இன்னைக்கு எதான் இன்னைக்கு வாக்கியம் படித்தாங்க. தேவனுக்கு உண்டான வித்து நரன். நான் மனுவை படைக்கவில்லை, இன்சானை படைக்கவில்லை ஈதறியேங்கிறாங்க. இன்சானை படைக்கவே இல்லை. பிறக்கும் போது அத்தனை பேரும் நரன் தான். இல்லைங்க, நான் வாரிசாக வந்துக்கிட்டு இருக்கேன், நான் நரனாக பிறக்கலை. அப்படி கிடையாது, நரன் தான். இவன் மனுவா ஆகணும், அப்புறம் தேவனா ஆகணும். தேவன் ஆனதுக்கு அப்புறமும் கீழான எண்ணத்தில் போனால் என்ன ஆயிடுவான்? கடைக்கோடியில் நரகத்துக்கு போயிடுவான். அவனுக்குன்னு தனி நரகம், ரவரவாதி நரகம். தேவன் ஆனதுக்கப்புறம் என்னை அண்டி மறுதளித்த மக்களுக்கெல்லாம் படும் கொடிய நரக சாவே திட்டம் அப்படிங்கிறாங்க. இப்போ தேவனானதுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ண முடியும்? தவறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மறைபடா தேவன்னா என்ன அப்படின்னா, நம்ம இக்கடத்தை நீக்கி அக்கடத்தில் ஆனதுக்கு அப்புறம் தான், ஜீவப்பிரியான் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னுடைய வேலை முடியுதுங்கிறாங்க. என்னுடைய வேலை அது வரைக்கும் உமக்கு உபதேசம் நடந்து கொண்டே தான் இருக்கும் இல்லையா? அப்போ நரன்னா என்ன அப்படிங்கிறத விளக்குறாங்க. மனிதரிலும் பறவையுண்டு
ஏன்னா பறக்கிறான்டா, எப்போ பார்த்தாலும் ஒரு இடத்துல நிற்க முடியும். மனிதரிலும் பறவையுண்டு விலங்குண்டு, நாய் மாதிரி வல்லுன்னு எப்போ பார்த்தாலும் விழுந்துகிட்டே இருக்கான். ஒரு நல்ல பேச்சே பேச மாட்டேங்கிறான். பாம்பு மாதிரி சீறிக்கிட்டே இல்லையா, தேல் மாதிரி எப்போ பார்த்தாலும் கொட்டிக்கிட்டே, அவன் பேர் எப்படி நல்ல வார்த்தை பேசுகிறானா. அப்போ மனிதரிலும் பறவையுண்டு விலங்குண்டு கல்லுண்டு மரமும் உண்டு. கல் மாதிரி எப்போ பார்த்தாலும் உட்காந்த இடத்த விட்டு நகலவே மாட்டான். சொல்கிறமா இல்லையா ஒரு உதாரணம். அப்போ இது எல்லாம் மனித தோற்றத்தில் இருக்குது, மனு இல்லை அப்படின்னு யார் சொல்கிறா? சிவவாக்கிய சொல்கிறார், சித்தர் சொல்கிறார், சிவானந்த பாதத்தை சொல்கிறார். அப்போ மனிதரிலும் பறவையுண்டு விலங்குண்டு கல்லுண்டு மரமும் உண்டு, மனிதரிலும் நீர் வாழும் ஜாதியுண்டு, மனிதரிலே அநேக குல மனிதருண்டு, மனிதரிலும் மனிதருண்டு. பிரிக்கிறாங்க. மனிதனுக்கு என்ன அடையாளம்? அவனுக்கு தான் மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, நரனுக்கு தான் மூச்சு ஓடிக்கிட்டு. ஈஸியாக சொல்லுங்க ஒரு அடையாளம். அடையாளம் தெரியணும்ல. என்ன மனுவுக்கு என்ன அடையாளம்? ஈஸியாக சொல்லுங்களேன், ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரே வார்த்தையில். காது இருக்கிறவன் மனுஷன், கேட்கிறவன். இந்த வசனங்களை கேட்கறது மனு. மற்ற பிராணியினால கேட்க முடியாது. நீங்கள் வேணால் பேசி பாருங்கள், இவ்வளோ நேரம் உட்காந்து கேட்க முடியாது. அப்போ இறை வசனங்களை கேட்கக்கூடிய செவி உடையவர்கள் மனு. அது காது, கேட்காது. இது செவி. செல்வத்துள் செல்வம் தான் சொன்னாங்க ஒழிய காதுன்னு சொல்லலை. அப்போ நரனுக்கு இருக்கிறதுக்கு காது, மனுவுக்கு இருக்கிறது செவி. எவ்வளோ வித்தியாசம் தெரியுமா? அப்போ இந்த தேவனுடைய வசனங்களை கேட்கக்கூடிய செவி உடையவர்கள் மனு. அந்த செவி தான் தேவனுக்கு உண்டான வித்து முதல். அது இல்லைன்னா தேவனாக முடியாது. அப்போ மனிதரிலும் மனிதருண்டு, வானவரும் மனிதர் போல் வருவதுண்டு. வானவர்களும் மனிதர் போல் வருவதுண்டு. அவங்க வேலை என்ன அப்படின்னா, இறைவன் ஒருத்தவங்க வரப்போகிறாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் சேர்ந்துக்குங்கப்பா. அவங்க தலை அடையாளம், அவங்க சிகை அடையாளம் இப்படி இருக்கும், அவங்களுடைய முடி இப்படி இருக்கும், அவங்க பார்வை இப்படி இருக்கும், அவங்க துணி இப்படி இருக்கும், அவங்களுடைய திருமேனி இப்படி இருக்கும், இந்த கலரில் இருப்பாங்க, அவங்களுடைய பாதம் இப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க தவத்தில் ஏறி வர்ணித்து 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 நமக்கு வேதங்களாக இறக்கி வச்சுருக்காங்கல்ல. அவங்கெல்லாம் யார் அப்படின்னா வானவர்களும் மனிதர் போல் வருவதுண்டு. இப்போ நமக்கு தீர்க்கதரிசிகள்லாம் யார்? அனந்தாய தேவர்கள். நான் கண்டேன் இல்லையா? அவங்க ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு நிஷ்டையில் தானே போய் பார்த்தாங்க. இவங்கெல்லாம் நேரடியாக பார்த்தவங்க. இப்போ நமக்கு தீர்க்கதரிசிகள்லாம் யார் அப்படின்னா, நாம் உங்களை ஒரு தீர்க்கதரிசிகளாக ஆக்கி வைத்திருக்கிறோம், நீங்கள் பெற வேண்டியதெல்லாம் பெற்றுவிட்டீர்கள், இனி இச்சையாகிய இந்த உலகத்தை உயிர்ப்பான் வேண்டி. உலகங்கிறது யாரை குறிப்பிடுறாங்க? மனுத்தலை குறிப்பிடுறாங்க. ஒவ்வொரு மனுத்தலையும் ஒவ்வொரு உலகம். ஏன் அப்படின்னா இந்த அண்ட சராசரமும் மனிதனுக்குள்ளே இருக்குது. என்ன வித்தியாசம் தெரியுமா? இந்த அண்ட சராசரத்தில் எத்தனை இருக்குது? இதெல்லாம் நமக்குள்ளேயும் அண்டத்தை ஒட்டுறது பிண்டம் என்று அறிவார். அதுக்கு என்ன வித்தியாசம்? நமக்குள்ளே இருக்கிறதுக்கு வெளியே இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? அது அனித்தியமாக இருக்குது, நமக்குள்ளே இருக்கிறது நித்தியமாக இருக்குது. என்ன ஒரு பிரம்மாண்ட மனிதன் இல்லையா? அப்போது ஒரு முருகப்பெருமான ஔவையார் பட்ட கேட்குறாங்க, எப்பா பெரிது எது அப்படின்னு கேட்குறாங்க. அண்டம் பெரிது மகனே அப்படிங்கிறாங்க. அண்டத்தை விட பெரிது, அண்ட சராசரம் பெரிது,
அண்ட சராசரத்தை விட பெரிது எது? ஈசன் பெரியது. ஏன்னா ஈசனுக்குள்ளதான் அண்ட சராசரம். அந்த ஈசனை விட பெரிது எதுங்கிறாங்க? தொண்டர் உள்ளம்ங்கிறாங்க. தொண்டர் உள்ளம். ஏன்? அன்புக்கு அகப்படும் அந்த மலையேங்கிறாங்க. மனிதனுடைய அன்புக்கு என்ன பண்ணுவாங்க? மனுஷன் உள்ளே கொண்டு போய் கட்டி போட்டுருப்பான் இல்லையா? அந்த பாடலை கூட சொல்லுவாங்க, அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பினை விளைந்த ஆரம்பதே யான் பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் எமக்கு செம்மையே ஆகிய சிவபுதம் அளித்த அப்படின்னு வரும். அவங்க என்ன பண்ணுறாங்க? அளித்தன்னு வரும். தெய்வம் அவர்கள் கேட்கும் போது அளிப்பாயின்னு வரும். அளித்த செல்வமே சிவபெருமானே உண்மை நான் சிக்கனை பிடித்தேன் இனி எங்கிருந்து தருவது நீ ஏங்கிறாங்க. நான் உன்னை பிடிச்சி வச்சுக்கிட்டேன், கட்டி போட்டுக்கிட்டேன் எனக்குள்ள, நீ இனிமேல் எங்கே போவ? அப்போ யமன் எனக்குள்ளே வருவானா? யமன் ரூபமா அருவமா? அருவம். அப்போ இறைவன் ஈசன் அவங்க எங்கே இருக்காங்க? அப்புறம் எப்படி வருவான் உள்ள? யமன் வர முடியாது இல்லையா? அப்போ மனுவை நரரை மக்களாக்கி இல்லையா? மக்கள்னா என்ன? மனுனா என்ன அடையாளம்? அப்போ வானவரும் மனிதரும். இதெல்லாம் விட சிறப்பு எது? பிறப்பறுக்க வந்த அதுவே அருமையான வகுத்தார் முன்னோர். அப்போ மனித தூரத்தில் எல்லா மனு இருக்கு. ஆடு மாடு இருக்கு, பறவையினர் இருக்கு, மனுஷன் இருக்கான், வானவர்களும் இருக்காங்க. அது சிறப்பு இல்லை. எது சிறப்பு? நரரை மக்களாக்கி மக்களை தேவனாக்கி தேவனை மறைபடா தேவனாக்கக்கூடிய பிறப்பு அறுக்க வந்த அதுவே அருமையான வகுத்தார் முன்னோர். அது என்ற நாமமும் ஆதி என்ற நாமமும் அந்த ஈசனை தான் குறிக்குது இல்லையா? அதுங்கிறது இதுக்கு உண்டான பொருள் அடையாளம் அப்படின்னா நாமம்னா பரம்பொருளுக்கு தான் அது அப்படிங்கிற ஒரு நாமம். அப்போ மனிதரிலும் பறவையுண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரமும் உண்டு, மனிதரிலும் நீர் வாழும் ஜாதி உண்டு, மனிதரிலும் மனிதர் உண்டு, வானவரும் மனிதர் போல் வருவதுண்டு, மனிதரை பிறப்பறுக்க வந்த அதுவே அருமையான வகுத்தார் முன்னோர் முடிச்சிட்டாங்க. பிறப்பறுக்க வந்ததுக்கு அடையாளம் வேணும்ல, தெய்வம் நம்ம சொல்கிறாங்க. மூக்குக்கு வெளியே மூச்சு விடாத ஊன் உறக்கமற்ற பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்கள் மெய்மதத்தில் நாங்கள் சேர்ந்தோம். அவங்க தான் நான் அடையாளம் தெரிந்த மக்கள். யாருக்கும் தெரியாது. இந்த தேவ ரகசியத்தை தெரிந்தவர்கள் தேவர்கள். இந்த தேவ ரகசியத்தை தெரிந்தவங்க தான் தேவர்களாக ஆக்கி நம்மளை உட்கார வச்சிருக்காங்க. இதில் இறுதி வரை நிலை நிற்பவனே வாக்கியவான், மறைபட தேவனாக முடியும். நம்மளை தவறிட்டோம், அவனுக்கு அது நரகம்தான், நமக்கு ரவரவாதி நரகம். ஏன் 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 தொட்டுட்டு விட்டா என்ன? அதனுடைய கணம் என்னன்னு தெரியுமா? என்னை நம்பினோருக்கெல்லாம் நம்பினதாய் கூறி தன்னினைவில் திட்டம் தீட்டிய மன்னருக்கெல்லாம் எதிர்படும் சாவே திட்டம். எதிர்படும் சாவுன்னு என்ன தெரியுமா? சாவு இருக்கு, அதெல்லாம் எதிர்படும் சாவும் தெரியல. எல்லாத்துக்கும் ஒருத்தன் செத்துட்டான், ஒரு நரன் செத்துட்டான்னா அவனுக்கு தீட்டு எங்கே வெளியாகுது? வெளியாகுது, கீழே வெளியாகுது. இவனுக்கு எங்கே திரும்ப வெளியாகும்? வாயில கக்கும் உன்னுடைய ஜீவன் வித்து. அப்போ என்ன கொடூரமான மரணம்! நம்பினதாய் கூறி தண்ணி நிலவு திட்டம் தீட்டிய மன்னருக்கெல்லாம் படும் எதிர் சாவே திட்டம். அவனுக்குன்னு தனி சாவே வேற, மரணமே வேற, தண்டனையாகி நரகமே வேற. அப்போ தெய்வமார்கள் சொல்கிறாங்க, அந்த என்ன நம்பி இந்த இதை நீ கை விட்டுட்டு போனவன் யார் அப்படின்னா நடமாடும் நாற்றமுடைய பிணம். தெய்வம் சாபம் கொடுக்கவே இல்லை யாருக்கும், ஆனால் இவனுக்கு சாபம் கொடுக்குறாங்க. அவன் யார் அப்படின்னா நடமாடும் நாற்றமுடைய பிணம். ஏங்க அப்பேற்பட்ட ஒரு சாபம்? எதனால் அப்பேற்பட்ட ஒரு அவ்வளோ பெரிய தவறு? ஏன் அது ஏன் தெரியுமா? எதனால்? கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க கிறிஸ்டினுக்கு, எங்கள் ஊரில் கிறிஸ்துவ மதம், அங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து அங்கெல்லாம் ஒரே ஒன்றா தான் இருப்போம். அந்த ஒரு வேற்றுமையில் இருக்காதாங்க, எல்லாம் ஒன்றா தான் சேர்ந்து படிப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அவங்க மட்டும் அந்த ஞானஸ்தானம் பெற்றவங்க மட்டும் உள்ளே போனால் அப்பமும் அந்த திராட்சை ரசமும் கொடுப்பாங்க.
நாங்கள் போனால் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஞானஸ்தானம் பண்ணவங்க தான் குடிக்கணும் அப்படிம்பாங்க. அது என்ன திரும்ப சொல்லி கொடுப்பாங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? இயேசுடைய இரத்தத்தையும் குருதியையும் இயேசுடைய மாமிசத்தையும் புசிக்கிறேன்னு சாப்பிடுவாங்க. இயேசுடைய இரத்தத்தை, அந்த ஒயின், அந்த திராட்சை ரசத்தை குடிப்பான். இயேசுடைய மாமிசத்தை புசிக்கிறேன்னு அப்பத்தை சாப்பிடுவான். புசிக்கிறேன்னு அப்படிங்க, அப்போ தான் அவனுக்கு முக்தி கிடைக்கும். அதான் உண்மை. அதான். எப்படி தெரியுமா? தெய்வம் அவர்கள் அந்த தவத்தில் குடல் கருக எலும்பு இழக தவம் பண்ணி தூலதேகம் கடந்து சூக்குமம் கடந்து காரணதேகம் கடந்து மகா காரணமாகி அந்த வானலோகத்துக்கு பிரயாணம் ஆகும்போது இவர்களுடைய தேகமானது பிரேத நிலைக்கு ஆகிவிடுகிறது. அது எப்பேற்பட்ட நிலை அப்படின்னா, இந்த குடல் கருகி எலும்பு இழகி அந்த தேகமானது உருக்கி காவு கொடுத்து தான் அந்த விண்ணுலக பயணத்துக்கு அவங்க மேற்படுறாங்க. அங்கே போய் அந்த விஸ்வநாத ஒளியை நான் பார்த்து இந்த வேதத்தை இறக்கினோம். அந்த விஸ்வரூபத்தை பார்த்து நாம் இந்த வேதத்தை நாம் இறக்கினோம். அந்த விஸ்வநாதத்தை கேட்டு இந்த வேதத்தை நாம் இறக்கணுங்கிறாங்க. அப்போ ஒன்றை மாதிரி நான் பிரசங்கம் பண்ண எனக்கு தெரியாது. இன்றைக்கி நான் பேசுகிறேன் அப்படின்னா நம்ம வேதத்தை படித்து பேசுகிறேன். நம்ம தெய்வம் அவர்களை பற்றி பேசுனதை நான் கேட்டு நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், பகிர்ந்துட்டு இருக்கேன். ஆனால் தெய்வம் அவர்கள் வேதத்தை அப்படியே இறக்குனாங்க. அவர்களுடைய இரத்தத்தையும் அவர்களுடைய மாமிசத்தையும் காவு கொடுத்து தேய்ச்சி அந்த வேதத்தை இறக்குனாங்க. அப்போ நம்ம நம்ம வேத நூலையும் அவருடைய திருவாக்கை கேட்குறது எப்படி கேட்குறோம் அப்படின்னா, அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாமிசத்தையும் புசிக்கிறனால தான் இந்த ஜீவதேகமானது மாறுது, வளருது, சும்மா இல்லை. அப்போ உண்மையாக சாப்பிட்றது யார்? அப்படி உனக்கு அந்த இரத்தத்தையும் மாமிசத்தை அவங்களுடைய திருமேனியும் உருக்கி உண்டாக்கின அந்த வேதத்தையும் அவருடைய திருவாக்கையும் கேட்டுட்டு நீ மாற்றமாக போனேன்னா எப்பேற்பட்ட ஒரு பாவம். அதுக்கு சும்மாவாவது இருந்திருக்கலாம், நீங்கள் வராமல் கூட இருந்திருக்கலாம் இல்லையா? அப்போ அப்பேற்பட்ட அந்த பாவ செயல்கள் இல்லாமல் நாம் அனைவரும் அந்த இறுதி நாள் வரைக்கும் நிலை நின்று இந்த மெய்வெளியில் தொடர்ந்து பயணித்து அந்த யாரும் பெற முடியாத அந்த 4ஆம் பதமாகிய மேலாம் பதமாகிய சொர்க்கபதி திருமேனியை நாம் அடைந்து அவர்களுடைய பாதத்திலேயே நமக்கு சொர்க்கம் எத்தனை சொர்க்கம் இருக்குது தெரியுமா? 8 சொர்க்கம் இருக்குது. அதை முதல் சொர்க்கம் எப்பேற்பட்டது தெரியுமா? அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, குரானில் சொல்கிறாங்க. எப்படி வெளியாக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நவரத்தினங்களால் கட்டப்பட்ட ஒரு மாளிகை கொடுக்கப்படும். எப்படி? நவரத்தினங்களால் மணக்கக்கூடிய நவரத்தினங்களால் கட்டப்பட்ட ஒரு மாளிகை கொடுக்கப்படும். அந்த மாளிகை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆகாயத்தை அளவியதாக இருக்கும். அதில் 40 வாயில்கள் இருக்குமா. அதில் எத்தனை வாயில் இருக்கும்? 40 வாயில்கள் இருக்குமா. ஒவ்வொரு வாயில்களும் மனமுடையதாகவும் பிரகாசமுடையதாகவும் இருக்குமா. அந்த 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 மாளிகைக்குள்ள சந்திரனை போல நிலவை போன்று பிரகாசமுடைய குட்டி குட்டி தேவதைகள் ரெக்கை முனைத்தவர்கள் நம்ம சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்களாம். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு அது வேணுமா, இது வேணுமா, நம்மளை அப்படியே ஆளவழித்து கொண்டே இருப்பாங்களாம். இப்போ நினச்சி பாருங்களேன், இந்த அனித்திய தேகம் தானே இது. அழிஞ்சு போகிற தேகம் வாழ்கிறதுக்கே இத்தனை விதமான படைப்பு. சந்திரன், சூரியன், நட்சத்திர கணங்கள், பூமி, அறுசுவை, மனம், ருசி. இங்கே பாருங்க, ஷர்ட்டு என்னென்ன கலர், எனக்கு இந்த கலரு இந்த ட்ரெஸ் தாங்க வேணும் இல்லையா? நம்ம அறிவிக்கே எட்டாத ஒரு வர்ணனைகள், அறிவிக்கே எட்டாத ஒரு அற்புதங்கள் எல்லாம் இந்த பூமியில் இருக்குது. எதுக்கு? கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு போகிறதுக்கே அந்த ஈசனை இப்படி ரசித்து படைச்சிருந்தாங்கன்னா எக்கோடி காலத்துக்கும் வாழக்கூடிய அந்த உலகம் எப்பேற்பட்டதாக இருக்கும். அதை யோசனை பண்ண முடியுமா? அங்கே நிலவையினுடைய ஒளியை போன்று அழகான ரெக்கைகளை முளைத்த அந்த தேவதைகள் நம்மளை சுற்றி வருவாங்க. நம்மளை பாதுகாத்து நம்மளை கேட்டுகிட்டே இருப்பாங்களா, உங்களுக்கு என்ன வேணும், கதை சொல்லுவாங்களாம், அதை பண்ணுவாங்களாம், இதை நம்மளை சிரிக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அங்கே துக்கம் இல்லாத தேகம் இருக்கும். அந்த தேகத்தில் ஜலமோ மலமோ இல்லாத தேகமாக இருக்கும். நாற்றங்கிறதே அந்த தேகத்தில் இருக்காது.
பிணிமூப்பு சாக்காடு இல்லாத தேகம், அப்பேற்பட்ட மனமுடைய ஆச்சரியமுடைய அந்த தேகமானது நமக்கு வழங்கப்படும். அந்த ஊரில் அந்த நாடு இருக்குல்ல, அந்த சொர்க்கலோகம் இருக்குல்ல, அங்கே மரங்கள், இப்போ மரங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி மரங்கள் இருக்குமா? எப்படி இருக்குமா ஒரு மரம் அப்படின்னா, 100 வருடமானாலும் ஒரு ஒரு வலிமையான குதிரையால் சுற்றி வர முடியாதான், அவ்வளோ பெரிய மரங்கள் இருக்குமா. அந்த மரங்களில் அவ்வளவு இந்த உலகத்தில் இருக்கிற ருசியெல்லாம் சேர்த்தாலும் அது ஒரு எசன்ஸு கூட கிடையாதான், அப்பேற்பட்ட ருசியுடைய பழங்கள் காய்ச்சி குலுங்குமா. அதை சாப்பிட்ட உடனே அது என்னவாகுமா, மலஜலமாகாதான், அப்படி ஆவியாக மனமாகவே ஆவியாகவே போயிடுமா. எவ்வளோ சாப்பிட்டாலும் ஆவியாயிருமா. பறித்த இடத்துல இன்னொரு பழம் அங்கே தோன்றுமா. எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை? அங்கே ஒரு வஞ்சகமோ வினயமோ ஒரு சூதோ கவலையோ துக்கமோ, அங்கே அன்பே நிறைஞ்சிருக்குமா. யாரை பார்த்தாலும் அன்பாக இருக்குமா, அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அன்பாகவே இருக்குமா. அங்கேயும் ஷாப்பிங்லாம் இருக்குது, ஷாப்பிங் மால்லாம் இருக்குது. நான் சொல்கிறது சும்மாலாம் சொல்லலை, இது வேதங்கள் இருந்து நான் படித்தது சொல்கிறேன், வேதத்தில் இருக்கிறத சத்தியமான வார்த்தைக்கு தான் சொல்கிறேன் நான். அங்கேயும் ஷாப்பிங் மால்லாம் இருக்குது. அங்கே ட்ரெஸ்ஸெல்லாம் போடணும்ல, ட்ரெஸ்ஸு போடணும், ஆபரணங்கள் போடணும், நமக்கு அந்த இங்கேயே சந்தனம் அது இதுன்னு இறைவன் படிச்சிருக்காங்கல்ல, ஃபேஷியல் பண்ணுறதுக்கு சந்தனத்துலேருந்து அந்த இதுலேருந்து இத்தனையே இருக்குல்ல, அது மாதிரி அங்கே இருக்கும். அதுவே அழகு, அழகுக்கும் இன்னும் அழகு சேர்க்குமா. நம்ம போய் அந்த ஷாப்பிங் மாலில் உள்ளே போகும்போது வானவர்கள்லாம் அந்த விலை உயர்ந்த ஒரு ஒரு அற்புதத்துக்கும் இங்கே இல்லையா அந்த உலகத்திலே. அது இந்த நாயகம் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, எனக்கு அந்த சொர்க்கத்தில் கொடுக்கப்படக்கூடிய அந்த கைக்குட்டை இந்த உலகத்திலேயே இல்லைங்கிறாங்க. நீ பார்க்குற இந்த உலகத்தில் அது கிடையாது. கர்ச்சிப்பே அப்படின்னா நம்முடைய ஆபரணங்கள் எப்படி இருக்கும், ஆடைகள் எப்படி இருக்கும், அத்தனையும் வச்சுக்கிட்டு எல்லாம் அந்த வானவர்கள் நிற்பாங்களாம், கெஞ்சுவாங்களாம், நீங்கள் என்கிட்ட வாங்குங்க, நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கிங்க, நீங்கள் என்கிட்ட வாங்கினீங்கன்னா இறைவனுடைய அருள் எனக்கு கிடைக்கும். வானவர்கள்லாம் கெஞ்சுவாங்களாம். அந்த ஒவ்வொரு ஆபரணங்களும் ஒவ்வொரு ஆடைகளும் நீ வர்ணனைக்கு எட்டப்படாத ஒரு ஆபரணங்கள். அங்கேயும் காத்தடிக்கும்ல, புழுதியெல்லாம் மேலே படும்ல, நம்ம இங்கே போகிறோம் புழுதி படுதுல மேலே, அது மாதிரி அங்கேயும் காத்தடிக்குமா, புழுதியெல்லாம் மேலே படுமா. அந்த புழுதி பட்டவுடனே நம்ம தேகமானது பொன்னிறமாக மின்னுமா, இன்னும் மனமுடையதாக மாறுமா. அப்பேற்பட்ட அந்த பரிசுத்தமாகிய அந்த சொர்க்கபதிக்குள்ளே நம்மளை புகுத்தாட்டுறதுக்கு தான் இத்தனை பாடு, தெய்வத்துக்கு இத்தனை பாடு, இவ்வளோ கஷ்டம். ஏன் அப்படின்னா, அந்த ஜீவ சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க வாவென்று அழைத்த என் வாழகுரு உன்னுடைய நாடு இது அல்லங்கிறாங்க. மாற்று சூரியனுக்கு கதியற்ற உலகிறே, பகலும் இருளும் கலந்து ஓடிக்கொண்டிருக்கிற உலகிறே, இது இல்லடா உன் நாடு, நான் உனக்காக சொர்க்கலோகத்தை நான் படைத்து காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நாட்டினுக்கு வித்தெடுக்க வந்த அரசே போற்றி போற்றி. அந்த நாட்டுக்கு நம்ம எல்லாம் அழைச்சிட்டு போகணும்ல, இல்லையா? நம்மளாம் தகுதியுடையவனாக ஆகணும்ல. இப்போ ஒரு சாதாரண இந்த அழிஞ்சு போகிற உலகத்துக்கே ஒரு பொறுப்பை கொடுக்குறோம், ஒரு பதவியை கொடுக்குறோம், ஒரு தகுதி வேணும்ல. தகுதி இல்லாதவன உட்கார வைப்போமா, நம்ம உட்கார வைப்போமா? அப்போ அந்த நாட்டுக்கு தகுதியுடையவனை ஆகிறதுக்கு தான் இந்த மெய்வழிச்சாலை. இந்த மெய்வழிச்சாலை மட்டும் இல்லை, வந்த எல்லா ஜாதி மத வேதங்களும் அதுக்கு தான் வந்தது. இறுதியாக நமக்கு கிடைச்சது இனிக்கதி இல்லை என்னும் இவத்தவச்சாலை தான். அப்போ அந்த நித்திய அந்த பயிர் அந்த சொர்க்கலோகத்தில் இப்படிலாம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இதே மாதிரியே இருந்தால் நமக்கு போர் அடிக்குமா, அடிக்காதா? அடிக்கும் தானே. ஒரே மாதிரியே இருந்தால் அப்படி இருக்காதான். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புதுமையாக இருக்குமா, ஒவ்வொரு ஆச்சரியமாக இருக்குமா, ஒவ்வொரு வினோதமாக இருக்குமா, பிரம்மாண்டம் வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது எப்படி நம்ம இங்கே பௌர்ணமி உண்டாகுது, அந்த மாதிரி அங்கேயும் பௌர்ணமி உண்டாகும். அப்போ நம்ம தெய்வம் அவர்கள் அந்த வெள்ளை யானையில் பவனி வருவாங்களாம். நம்ம பவனி படிச்சிருக்கீங்களா? அப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த வெள்ளை யானைகள் பவனி வரும் அந்த திருமண மங்கள அந்த திருமண மங்களத்தை இந்த ரெண்டு கொண்டு காண்கின்ற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்படி அவங்க நம் தெய்வம் அவர்கள்
அந்த தெய்வம் எப்பேற்பட்ட திருமேனியாக இருக்கும், அது வர்ணிக்க வார்த்தை இருக்குமா? அந்த திருமேனியில் வந்து வெள்ளை யானையில் பவனி வருவாங்களா சொர்க்கத்தில். பவனி வந்தால் நம்மலாம் என்ன பண்ணுவோமா, சொர்க்கத்தை மறந்துடுவோமா. அவ்வளோ பெரிய இன்பமாகிய சொர்க்கத்தையே மறந்துட்டு அந்த திருமேனி பின்னாடியே ஓடுவோமா நம்ம எல்லாம். நான் உங்கள் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு அந்த சின்ன குழந்தைங்க அடம் பிடிக்கல அம்மா கிட்ட, அது மாதிரி பின்னாடியே ஓடுவோமா. அங்கே இருக்க மாணவர்கள்லாம் அவங்கள தர நம்மளை பிடிச்சி கொண்டாந்து திரும்ப கொண்டாந்து சொர்க்கத்தில் போட்டு அடைச்சி வைப்பாங்க. அப்போ என்ன ஒரு திரும்பி அவங்க அழகாக இருக்கும். அதை ஒருத்தவர் பாடுறார். எப்படி பாடுறாரு ஞாபகம் இருக்கா பாடல்? அந்த பாடல் அந்த திருமேனியை பற்றி படிக்கிறேன், பாடுறாங்க. ஒரு முனி, ஒரு சிவவாக்கியரை யாராவது படிக்கிறேன். பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமலச்செங்கன், பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமலச்செங்கன், அச்சுதாமரரே அச்சுதாமரரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவைத விரையான்போய் இந்திரலோகமாளும், இந்திரலோகம்னா சொர்க்கலோகம், இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேந்தேன் அரங்கமா நகருளானே. இந்த சொர்க்கத்தை விட உன்னுடைய அந்த பேரழகை பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும் அப்படிங்கிறார். அப்போ இதுவே மீள முடியாத அழகு, மீள முடியாத மனம், மீள முடியாத வசிப்பு. அதை விட அழகு எது? இறைவனுடைய திருவடி. அது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம். அந்த சொர்க்கத்தினுடைய அழகு இறைவன் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அந்த சொர்க்கத்தை நமக்கு தெய்வம் அவர்கள் இனமாக அளிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண தேவையில்லை. மனைவி, மக்கள், சொத்து, சுகம், பதவி எல்லாம் வச்சுக்கிட்டு அரிசுவையும் சாப்பிட்டுக்கிட்டு தெய்வமே அப்படின்னு கையேந்தினா போதுங்க. வேறவங்களை ஒன்றும் இதை விடு, அதை விடு, இதை விட்டுறணும், அதை விட்டுறணும், நல்லா சந்தோஷமாக நல்லா இருங்க. என் மக்கள் இந்த உலகத்தில் இகபர சம்பந்தத்தோடு இந்த உலகத்திலையும் அப்படி தான் தெய்வம் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இந்த உலகத்திலையும் இகபர சம்பந்தத்தோடு சிறப்பாக நீடூழி காலம் வாழ்க்கைன்னு தான் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்போ நம்ம எல்லாரும் அந்த மேலாம்பரமாகிய 4ஆம் பாதத்தை நாம் எல்லோரும் அடைவோமாக அப்படின்ட்டு இந்த மெய்வெளி புத்தாண்டு இந்த நாளில் நம் தெய்வம் அவர்களை பிரார்த்தித்து ஒரு ஸ்தோத்திரம் படிப்போமா? படிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் படிப்போம் காலையில், அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்தோத்திரம் படிக்கிறோம் எல்லோரும் சேர்ந்து. உட்காருங்க, உட்காருங்க. 2 படிக்கலாமா? ஆதி மனுமகன் என் தெய்வம் படிக்குமா? அது எல்லாரும் மனப்பாடம் தானே? இல்லை முன்னாடி படிக்க பின்னாடி வாங்கி படிக்கிறீங்களா? இல்லை முன்னாடி படித்து பின் வாங்கி படிங்க, அப்போ தான் எல்லாம் படிக்காத தெரியாதவங்களும் படிப்பாங்க. டைம் இருக்குல்ல? முடிஞ்சா ஒரே அது கண்டினியூவாக வந்துருச்சு, அதனால தான். எத்தனாவது பக்கம் அது? 250 தானே? 50. தெய்வம் சோஸ்தனம் ஆண்டவன் சார். ஆதி மனுமகன் என் தெய்வமே, என் தெய்வமே, அந்தந்த பன்னேடும் காலமேலாம் நீதி நாமம் வேறு பூண்டு
நிலத்தில் வந்த காலந்தோறும் ஓதி மூத்திரி தங்கள் கை கொண்டு எங்கள் கை தந்து உற்ற கலியுகத்தின் கடாயில் வேத வித்து பகிரேற்றுதற்கு ஏற்றுதற்கு மேதி நீக்கி போறேன் என்று விண்டு சேதியடையாளம் நாமம் புள்ளி நாமம் புள்ளி செய்யும் ஜெயலேலாஞ்சப்பி வந்த செம்போருள் செவ்வான செம்மேருவே செம்மேருவே செவ்வி செய்யப்பாடு தேங்கரும்பே நீரே துணை எல்லால் எங்களுக்கு எங்களுக்கு தாயே தனி குண நிதியரே நமஸ்காரம். நமஸ்காரம்.